ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் முன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடுமுள் முடி பொன் சிரசில் சுடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் முன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையை சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அங்கு தாகத்தை தீர்க்கவோ வானம் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கு எவரும் இல்லை. அருமை இரட்சகர் தொங்குகிறார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் இந்த 39வது ஆண்டிலுடைய பேரின்ப பெருவிழாவில் நான் இருக்கிறத ஒரு பெரிய பாக்கியமாய் நினைக்கிறேன். விசேஷ இந்த பரிசுத்த சேனை ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எங்கள் தூத்துக்குடியில் பேரின்ப பெருவிழா, அதுவும் இதே போல தான் இத்தனை ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. முழு ஜெப ஐக்கியம் என்று நடத்துகிறார்கள். டாக்டர் ஜோ பிரபாகர், பாலுநாச்சி ஒரு டீம் நடத்துகிறாங்க. அவங்க என்னைக்கு அந்த ஜபத்தை கண்டினியூவாக தூத்துக்குடியில் நடத்தி இரவு ஜபத்தை செய்து, அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் திருச்சபைகள் வளர்ந்ததும் ஊழியக்காரர்கள் அநேகர் உருவானதும் எங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. அதில் நானும் ஒருவன் என்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவங்க வேலூர் மாவட்டத்தில் இந்த பேரின்ப பெருவிழாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த சேனை ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் டீமில் எல்லாருக்காகவும், எல்லா சகோதர சகோதரிகள் இதில் பின் சைடு இருந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்காகவும் நான் வாழ்த்துறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இந்த இடத்தை சந்தோஷத்தோடு கொடுத்து அடுத்த ஊழியங்களை தரிசனம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற பலர் மத்தியில் ஒரு தரிசனத்தோட அடுத்தவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்கள் ஊழியத்தையும் கனம் பண்ணுகிற அன்பு தேவ மனிதர் ரெவரண்ட் இம்மானுவேல் அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பாஸ்டர்மா, வண்டர்ஃபுல் சாங். ஆமாம், கலக்கி எடுத்துட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை. அம்மாவுக்காக நான் நன்றி சொல்கிறேன். சிஸ்டர் பாஸ்டர்மாக்கா ஸ்தோத்திரம். உங்களையும் நான் வாழ்த்துறேன். கும்பிடுங்கடா. தேங்க்யூப்பா. அவங்கள்டெல்லாம் எல்லாமே கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. அல்லேலூயாவும் கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு, கைத்தட்டும் கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என ஐ திங்க் நான் இந்த பேரின்ப பெருவிழாவுக்கு நான் வருகிறது 3வது முறை, 3rd டைம் நான் இங்கே வர்றது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு முன்னாடி இங்கே முத சந்துரு என்கிற அருமையான சகோதரர் மூலிமா
பாஸ்டர் டே சபையில் ஃபஸ்ட் டைம் நான் பேசின நாட்களை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சகோதரர் லூக்கா ஒரு கூடுகை, அதுக்கப்புறம் பேரும்பு பெருவிழா தொடர்ந்து வரவும் இந்த பட்டணம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் ஒரு பெரிய எழுப்புதலி நாட்களில் இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் மகிழ்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். தேவனே மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. நேற்று ஒரு காரியத்தை உங்களோடு பேசி ஜெபித்தேன். அதற்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு சொன்னேன். ஒவ்வொரு எழுப்புதலும் ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு கிரயத்தின் அடிப்படையில். நேற்று சொன்னேன், ஸ்மால் ப்ரேயர் மேக் பிக் இம்பேக்ட். சின்ன ஜெபம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது என்று சொல்லி ஒரு விளையேற பெற்ற ஒரு தேவ மனிதனுடைய அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியத்தை சொல்லி வில்லியம் டிண்டேல் மூலியமாக கர்த்தர் கொடுத்த எழுப்புதலை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபித்தோம். இன்றைக்கு இரவு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல யாசிக்கிறேன். ஆவியானவர் அதற்கு உதவி செய்வாராக. எழுப்புதல் என்பது ஒரு பெரிய கிரயத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. கிரயம் இல்லாமல் எழுப்புதலே இல்லை. ஈவன் ஊழியமே கிரயம் செலுத்தி தான் செய்யணும். ஒரு ஊழியம் சக்சஸ் ஆகுதா, ஒரு ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணி மகிமைப்படுத்துகிறாரா, உயர்த்துகிறாரா, தேசத்துக்கு அதை பிரஸ்தாபப்படுத்துகிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விளைக்கரையும் இருக்கும். ஒவ்வொரு ஊழியத்துக்கு பின்பாக அதே போல எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய அந்த மகிமைய தேசம் பார்க்கிறதற்கு பல தேவ மனிதர்களுடைய கிரயம் இன்றைக்கு நம்ம இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். இவான் ராபர்ட்ஸ் ஏறக்குறைய 10 வருஷம் விளக்கரையும் கொடுத்து இரவு முழுவதும் ஜெபித்ததுனால தான் வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல். வில்லியம் சைமூர் ஏறக்குறைய 14 வருஷம் தொடர்ந்து ஆவியானவரே ஊற்றப்படுகிற அந்த பெந்தைகோஸ்தே அனுபவம் வந்தா போதும் என்ற விளக்கரையும் 14 லாங் இயர்ஸ். டங்கன் கேம்பல் மூலியமா லூயிஸ்ல எழுப்புதல் வந்ததென்றால் 2 பாட்டியமா 3 வருஷம் தொடர்ந்து ஜெபித்த ஒரு ஜபத்தின் விளைவிலே தான். ஜோனத்தான் கோஃப்முத் மூலியமாய் வடச்சீனாவில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தந்தார் என்றால் அவரும் அந்த இடத்துல போய் விளக்கரையத்தோடு தொடர்ந்து போராடி 3 வருஷம் ஜெபித்த ஒரு ஜபம் தான். அதே போல அங்க வேதம் லேக்கூட்டி என்கிற இடத்துல பென்சகோலா ஏர்போர்ட் ரிவைவல் என்கிற ரிவைவல ஜான் ஹில், பேட்ரிக், ஸ்டீவன் ஹில், லிண்டன் கூலி மூலியமா கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார் என்றால் ஜான் ஹில், பேட்ரிக் பாஸ்டருடைய ஒரு பெரிய விளக்கரையும் அவருடைய அர்ப்பணிப்பு தொடர் ஜபங்கள் தான். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாண்டுக்காக 7 வருஷம் செவ்விந்தியர் மத்தியில காட்டுக்குள்ள போய் ஜபித்த ஜபம் அங்க ஒரு பெரிய அசைவை உண்டாக்கியது. ஒவ்வொரு அர்ப்பணிப்பு, ஒவ்வொருடைய கிரயம். ஜான் வெஸ்லி அவங்களுடைய குடும்பத்தில் மொத்தம் 17 பிள்ளைகள். அவங்க அம்மாவுடைய ஒரு பெரிய அர்ப்பணிப்பு என்று சொல்லலாம். அந்த அம்மா ஜெபிச்ச ஜபம் 17 பிள்ளைகளையும் ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்தினார். ஜான் வெஸ்லியுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் கர்த்தர் அந்த விதத்தில் தேவன் பயன்படுத்தினதற்கு காரணம் ஜான் வெஸ்லியினுடைய தாயார் வீட்டினுடைய ஒரு கதவை ஒரு செவுறு பக்கம் திருப்பினார். முக்கோண வடிவில் ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்துல சரியா அவங்களுக்குரிய நேரத்தில் ஜபித்த அந்த ஜபத்தின் விளைக்கரையும் தான் 17 பிள்ளைகளையும் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்கு தேவன் கிரியை செய்தார். வேலூர் மாவட்டம் இன்றைக்கு சிஎம்சிஏ உலகம் பார்க்கல் அளவுக்கு இருக்கிறார். ஒரு ஐடாஸ்காரருடைய கரையும் செலுத்துதல் இந்த இடத்துல கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்த பல தேவ மனிதர்களை சொல்ல முடியும். சீகன் பாலா இருக்கலாம், ரேனிய செய்யாவா இருக்கலாம், வாக்கர் ஐயாவா இருக்கலாம், எமி கார்மைக்கால் அம்மையாரா இருக்கலாம். எல்லாருமே தங்களுடைய பெரிய அர்ப்பணிப்பும் விளக்கரையும் தான் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினதையும் தேசத்தில் மறுரூப மாற்றத்தை கொடுத்து தேவன் எழுப்புதல் என்ற அந்த பெரிய மகிமையை காண்பிக்கிறதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். வெறும் கையில முளம் போடுறது மாதிரிலாம் எழுப்புதல் அல்ல. ஒவ்வொரு எழுப்புதலுக்கு பின்னாடி ஒரு பெரிய விளக்கரையும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு ரிச்சர்ட் உம்ராண்டை தெரியும்? கை வைத்துங்க பார்க்கலாம். நல்லா வைத்துங்க, தப்பு இல்லை.
தெரியலைனாலும் தப்பு இல்லை, தெரிஞ்சாலும் சோத்திரம், தெரியலைன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியணுங்கிறது. ஆமா, உங்களுக்கு தெரியறது எனக்கு தெரியாது. ஆமென். ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு தெரியலைன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சவங்க மாத்திரம் கை வைத்துங்க. கொஞ்சம் பேர், ஒரு 10-12 பேர் இருக்கிறீங்க, கை தெரிகிறார். இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் ருமேனியா தேசத்தில் ஏறக்குறைய 14 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர். அவருடைய பாடுகளுக்கு அளவே கிடையாது. ஆனால் நான் அவரை பற்றி சொல்ல போகிறது இல்லை. அவர் ஒரு 3 முறை அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து திரும்ப உள்ள போய் அவர் திரும்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டு திரும்பி பாடுகள் உபத்திரவங்களை பட்டார். ஏறக்குறைய 27 கம்பிகளினாலே குத்தப்பட்ட ஓட்டைகள் அவர் சரீரத்தில் உண்டு. அவருடைய மனைவியின் பெயர் ரூத். அவங்களுடைய பாடுகளுக்கும் அளவே கிடையாது. 2 பேர் பட்ட பாடுகள், அவர்கள் கொடுத்த விளைக்கரையும் யோசிக்கவே முடியாத அளவிற்கு இருக்கும். நீங்க அவங்களுடைய புத்தகத்தெல்லாம் தயவு செய்து கண்டிப்பா வாங்கி வாசிக்கணும் என்பதை நான் தாழ்மையா சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆனா நான் அவரை பத்தி சொல்ல வரல, இன்னொரு தேவ மனிதரை குறித்து சொல்லி நம்ம அப்படிப்பட்ட விளைக்கரையும் கொடுக்கிறதற்கு ஆயத்தத்தோடு இந்த பேர்ந்து பெருவிழாவை விட்டு புறப்படுவோம் அப்படிங்கிறதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ரிச்சர்ட் உம்ராண்ட் பட்ட பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ருமேனியா தேசத்தில் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஆண்டவரே இல்லை என்று சொல்லுகிற ஒரு காலம், பயங்கர நெருக்கடியின் நாட்கள். அந்த தேசத்தில் ஹெரலன் பாப்போவ் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், அவர் பெயர் ஹெரலன் பாப்போவ். அவர் எத்தனை வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார் என்றால், ஏறக்குறைய 13 ஆண்டுகளும் 4 மாதமும் ஒரு நாள் கூட வெளியே வராதபடிக்கு முழுவதும் சிறைச்சாலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை 13 ஆண்டு காலம் 4 மாதம் அவருடைய வாழ்க்கையை கழித்து பின்பு வெளியே வந்து அவர் செய்த ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ரெஃபர்மேஷன், ஒரு பெரிய எழுப்புதலை அந்த தேவன் மனிதன் மூலியமா கத்த செய்தது. ஒரு பெரிய ருமேனியாவில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அங்க ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தேவன் அவரை வித்திட தேவன் பயன்படுத்தினார். இந்த ஹெரலன் பாப்போ பட்ட பாடுகளை நான் இந்த புத்தகத்தை என் கையில் கிடைத்த போது, நான் ஒரு ஃப்ளைட்டில் ஏறினேன். அப்போ எப்பயுமே நான் ஒரு ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒரு புத்தகம் வாசிப்பேன். அடுத்தது இறங்கி அடுத்த ஃப்ளைட் ஏறி திரும்பி வரும்போது ஒரு புத்தகம் முடிக்க வேண்டும் என்கிறது என் மந்தையில் எப்பயுமே இருக்கும், என் சிந்தையில். அப்போ நான் அந்த புத்தகத்தை ஏறி உடனே ஃப்ளைட்டில் வாசிக்க ஆரம்பித்தேன். என்னால் நிறுத்த முடியல. ஒரு ஸ்டேஜில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதில் மடக்கி வச்சுட்டு திருப்பி அடுத்த ஃப்ளைட்டில் படிக்கிறது வழக்கம். ஆனால் இந்த ஹெரலன் பாப்போவுடைய புத்தகம் என்னை இன்னும் உந்தி தள்ளினபடியா முழு வேத புத்தகத்தையும் அந்த புத்தகத்தையும் முழுவதுமாக படித்துவிட்டு துக்கத்தோட கண்ணீரோட நான் இறங்கினேன். அந்த நாளில் இந்த ஹெரலன் பாப்போ பட்ட பாடுகள் அப்பா மிகையாகாது, அப்படி ஒரு பாடுகள் சொல்லலாம். அவர் ஒரு இடத்துல எழுதுகிறார், 4.5 அடி உயரம் உள்ள ஒரு சிறைச்சாலையில் ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேல இருந்திருக்கிறார். அவருடைய அடி அவர் 5 அடி 7-8 அங்குலம் உடைய ஒரு பெரிய மனிதன். ஆனா 4 அடி உயரம் உள்ள சிறைச்சாலையில பல ஆண்டுகள் கழித்திருக்கிறார். அவரோடு கூட 12-14 பேர் சிறைச்சாலையில இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி செய்வாங்கன்னா, செவுரோட யாராவது ஒருவர் படுக்கிறதற்காக மற்றவர்கள் எல்லாம் செவுரோட இருந்து கொண்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்களாம். ஒருவருக்கு மாத்திரம் ஸ்பேஸ் கொடுத்து அவர் கொஞ்ச நேரம் தூங்குறதற்கு இடம் கொடுப்பார்களாம். இப்படிதான் அவர்கள் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் அந்த ஒவ்வொரு சகோதரர்கள் அதுல ரெஸ்ட் எடுத்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இன்னொரு பகுதியில் எழுதுகிறார், ஒரு 3 மாதம் அளவோ நான் ஒரு இருட்டு கிடங்குக்குள்ளே கிடந்தேன். அந்த கிடங்குல நாற்றம் அதிகமா இருந்தது. அந்த கிடங்குல சகதி போன்ற குழு இருந்தது. 3 மாதம் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாது. திடீரென்று ஒரு ஓப்பன் ஆகும், ஒரு பாட்டில் பாலோ ஒரு தண்ணியோ ஒரு ரொட்டியோ
வாரத்துக்கு ஒரு முறை வந்து விழும். அதை நான் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறேன். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் முடியும் போதுதான் தெரிந்தது அது மனித கழிவுகள் கிடக்கிற சாக்கடை என்பதாக. அதுல ஒரு 3 மாசம் அவருடைய வாழ்க்கை போயிருக்கிறது பாருங்க. அப்படிப்பட்ட பாடுகளை ஹெரலன் பாப்போ அந்த இடங்களில் பட்டிருக்கிறார். அவர் மிகையா சொன்ன பல விஷயங்கள் உண்டு. அதை சொன்னா இங்க உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூச்சமா முகம் சுளிக்கிறது போல சில காரியங்கள்லாம் இருக்கும். அதனால நான் அதை சொல்ல விரும்பல. தயவுசெய்து ஹெரலன் பாப்போ என்கிற அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சா நல்லதா இருக்கும். ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஏறக்குறைய 3 முறை இயேசுவை மறுதலிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று அவர் எழுதுகிறார். 3 times. 3 முறை நான் இயேசுவே என்னை விட்டுருங்க, இனி நீங்க எனக்கு தேவையில்லை, நான் ருமேனியா பக்கம் போறேன், கம்யூனிஸ்ட் வாழ்கன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன 3 இடங்கள் அவர் எழுதியிருக்கிறார். அந்த 3 இடத்திலையும் ஆண்டவரே அவரை பலப்படுத்தி இருக்கிறார். கடைசியாக அவருடைய கடைசி நேரங்களில் அவர் சொன்ன ஒரு காரியம் தான் ரொம்ப ஆச்சரியம். தொடர்ந்து 14 நாட்கள், தொடர்ந்து 14 days ஒரு ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லை, தூக்கம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு 6 அடி உயரமுள்ள மாமிச மலை, அவர் அவனுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார், கோலியாத்தை போல ஒரு மனிதனை நான் கண்டேன் அப்படி என்பதாக. அந்த மனிதனை பார்க்கிறாரு. அவன் வந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஹெரலன் பாப்போவை அவனை அடித்து விசாரிக்கிறார். அந்த மனிதன் 8 மணி நேரத்துக்கு ஒரு தளபதி மாறுகிறான். மாறி மாறி அவரை தூங்க விடாம, அவரை சாப்பிட விடாம, தண்ணி கொடுக்க விடாம ஒரே இடத்துல நிறுத்தி கொண்டு 2 கைகளை உயர்த்தி வைத்து ஒரு வெள்ளை கலர் பளிச்சுன்னு அடிக்கிற ஒரு வெள்ளை இடத்துல சுவர் பக்கம் அவரை பார்க்க வைத்து கண்களை விழித்திருக்கும்படி செய்கிறான். தூங்கக்கூடாது. கண்ணை கொஞ்சம் தூக்க வர்ற மாதிரி அசைச்சா ஒரு அடி, திரும்பி கையை கீழே போட்டா அடி, காலை கொஞ்சம் நகர்த்தினால் அடி, இப்படி அடி அடி அடி. அதனால ஹெரலன் பாப்போ கையை உயர்த்திட்டு அப்படியே தூங்காம ஒரு நாள் அல்ல 14 நாட்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறார். ஒரு பக்கம் அடி விழுகிறது, ஒரு பக்கம் அவரை தூங்க விடல, தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டார். 14வது நாள் அவர் எழுதுற ஒரு வார்த்தை, ஆண்டவராய் இயேசுட சொல்றாரா, இயேசுவே இன்னைக்கு நான் உங்களை மறுதலிக்க போகிறேன், இன்னைக்கு நான் கம்யூனிஸ்ட் வாழ்கன்னு சொல்ல போகிறேன், இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்ல போகிறேன், என்னால முடியல ஆண்டவரே, இந்த பாடு எனக்கு தாங்க முடியல ஆண்டவரேன்னு அந்த 13 ஆண்டு 4 மாதத்துல அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் முடிய போது, இனி நான் இயேசுவான வாழ்க்கையில இல்ல, ஊழியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கையை வைத்திட்டு இருக்கும் போது அவர் மனதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த 6 அடி உயரம் உள்ள தளபதியை அவருடைய மேஜர் கூப்பிட்டு அழைத்த போது அவர் புறப்பட்டு போகிறார். அப்பொழுது அவருடைய அறையில் யாரும் இல்லை. அப்பொழுது கையை வைத்திட்டு இருக்கிறாரு. கையை கீழே போட முடியல, காலை நகர்த்த முடியல, கழுத்தை திருப்ப முடியல, கண்ணு வீங்கி போயிருக்கிறது, ரத்தம் வடிந்து காய்ந்து போயிருக்கிறது, அது உறைந்து போய் அது வலித்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியில பக்கத்தில் இருந்த ஜன்னல் வழியாக ஒரு கதவு அப்படி திறந்து திரும்பி மூடுகிறது, அப்படி திறந்து திரும்பி மூடுகிறது. மெல்லிய காத்து ஹெரலன் பாப்போ மேல அடித்த போது அவர் சந்தோஷப்பட்டேன் அந்த காற்றினாலே என்று எழுதுகிறார். சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அந்த கண்ணாடி என்னை நோக்கி திரும்ப வரும்போது நான் என் கழுத்தை திருப்பி மெதுவாய் கஷ்டப்பட்டு திருப்பி பார்த்தேன். அந்த கண்ணாடியில அவர் சொல்லுகிறார், நான் ஒரு மிருகத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். லைக் a beast அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஒரு மிருகத்தை பார்த்தேன், கொடூரமான ஒரு மிருகத்தை பார்த்தேன் என்று எழுதுகிறார். எழுதிட்டு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரம் என்னடா பயங்கரமான மிருகம் போல தோற்றளிக்கிறதே என்று திரும்ப நான் கழுத்தை கஷ்டப்பட்டு திருப்பி பார்த்தபோது அந்த மிருகம் வேற எதுவும் இல்லை, அது நானே என்று எழுதுகிறார். அவ்வளவு அலங்கோலமாய் ஆக்ரோஷமா அவருடைய முகம் வீங்கி அகோரமாய் ரத்தம் வடிந்து அவரையே அவரால் பார்க்க சகிக்க முடியல. திரும்ப சொன்னார் ஆண்டவர்கிட்ட, போது ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் உங்களை மறுதலிக்க போறேன், எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதாராம்.
அந்த நேரம் ஒரு மெல்லிய காற்று மீண்டும் அடித்தது. ஆனா ஒரு தேவ பிரசன்னம் அந்த அறைக்குள்ள இறங்கியதா. அவர் எழுதுறாரு, அப்போ என் காதுல ஒரு சத்தம் கேட்டது. அது என்ன தெரியுமா? ஹெரலன், ஸ்டில் ஐ அம் வித் யூ. இன்றைக்கும் இப்பவும் நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தம் கேட்டது. அப்பொழுது ஹெரலன் பாப்பாவுக்குள்ள ஒரு தேவ மகிமையின் பலன் அவரை இறங்கியது, என்னை நிரப்பியதுன்னு சொல்லுகிறா. அப்பொழுது அந்த 6 அடி உயரம் உள்ள மாமிச மலையாயிருக்கிற அந்த கோலியாத்து என்னுடைய அறைக்குள்ளே நுழைந்த போது அவர் சொல்றாரு, நான் கோலியாத்து முகங்குப்புற தாவீது கல்லை வைத்து எறிந்த போது முகங்குப்புற விழுந்தான் என்று நான் வாசித்தேன். நான் அதை பார்க்கல, ஆனா நான் அன்றைக்குத்தான் பார்த்தேன். என் முன்னாடி வந்து மீண்டும் என்னை அடிக்க கை ஓங்கின போது அவன் எனக்கு முன்பாக ஒரு கோலியாத்து எப்படி விழுந்தானோ அதே போல தேவ வல்லமையின் பிரசன்னத்தினாலே முகங்குப்புற விழுந்தா. நானே நடுங்கி போனேன். என் பலன் மீண்டும் எனக்குள்ளே வந்தது. அந்த 6 அடி உயரமுள்ள கோலியாத்து மாம்சமலை எழும்பிட்டு சொன்னானா, இவனை என் முன்னாடி இருந்து என்னை அகற்றி விடுங்கள் என்று சொல்லி. அதற்கு பின்பாக ஹெரலன் பாப்போ விசாரிக்கப்படல, சிறைச்சாலைக்குள்ளே போனார். பைபிளுடைய ஒரே ஒரு பேப்பர் மாத்திரம், சங்கீதம் 34 சங்கீதம் கையில கிடைத்தது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதை வாசித்தா ஒவ்வொரு வேத பகுதியினுடைய ஒவ்வொரு பேப்பர் கையில கிடைக்க, அதை ஒவ்வொரு பேப்பரையும் ஒவ்வொரு செல்லுக்காக அனுப்பி ஒவ்வொரு கைதிகளையும் பலப்படுத்தி கொண்டே இருந்தார். கடைசியில் இவர் கையில மொத்த பேப்பரும் வந்தது. அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே போய் அதை அண்டர் கிரவுண்ட்ல கொடுத்து ஒருவரை வைத்து அதை எழுத வைத்து அந்த வேத புத்தகம் முழுவதும் கையினாலேயே எழுதி ஹெரலன் பாப்போ அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு எழுப்புதலுக்கு தேவன் வித்திட அப்படி ஒரு விளக்கரையத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா சும்மா வெல் சொபிஸ்டிகேட்டட் அல்ல. நம்ம உட்கார்ந்து இருக்கிறதற்கு, நம்ம வாழுகிறதற்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு பின்னாடி இயேசு இப்படி ஒரு விளக்கரையும் கொடுத்தாரோ அதே போல ஒவ்வொரு எழுப்புதலுக்கு பின்னாடி ஒரு பெரிய விளக்கரையும் இருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் எழும்புவீங்களா? only 5 minutes எல்லாரும் எழும்புவீங்களா? இந்த இடத்துல அநேக தேவ பிள்ளைகள் வந்திருக்கீங்க, அநேக ஊழியக்காரர்கள் உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆமேன். விளைக்கரையம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லாமல் எழுப்புதல் இல்லை. இந்த கடைசி நாள் இந்த பேரின்ப பெருவிழா கூடுகையில உங்க வாயை திறந்து நீங்க ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கிடைக்கலினாலே எவ்வளவு நான் கோபப்படுகிறேன், எவ்வளவு தாபப்படுகிறேன், எவ்வளவு வருத்தப்படுகிறேன். சபைக்கு வருகிறது லேட் ஆகுது, வேதம் வாசிக்காம போகிறேன், ஆண்டவரை தேடாம போகிறேன், ஜெபிக்காம இருந்த நாட்கள் உண்டு, சபைக்கே போகாத நாட்கள்லாம் இருந்தது. ஆனா இவ்வளவு பாடுகளையும் பட்டுவிட்டு இவ்வளவு விளக்கரையும் கொடுத்துட்டு இயேசுதான் தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறதற்கான தேவ மனிதர்களை எங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேரை சாட்சியா எங்க தேசத்துல எழுப்பியிருக்கீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை அப்படியே கர்த்தர் பயன்படுத்துவீராக. வாயை திறப்பீங்களா? வாயை திறப்பீங்களா? ஜெபம் பண்ணும் போது கை கட்டக்கூடாதுன்னு சொன்னேனே, கை கட்டாம வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களையும் அப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. இந்த பேரின்ப பெருவிழால அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்பட்டும், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்பட்டும். ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆமென், கர்த்தரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருந்தா வாயை திறங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். இந்த பேரின்ப பெருவிழாவின் கடைசி நாட்களில் ஒரு அர்த்தம்
அர்த்தமுள்ள ஒரு தேவனுடைய ஜீவியம், அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், அச்சடையாளங்களை தரித்துக் கொள்ளுகிற ஒரு ஜீவியம். எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்று வாயை திறந்து நீங்களே ஜெபிக்க போறீங்க. என் சத்தத்தை எதிர்பார்க்காதீங்க. என் சத்தம் இப்ப நான் நிறுத்த போகிறேன். உங்க சத்தம் உயர போகிறது. ஆண்டவரே கூப்பிட போகிறீங்க. எத்தனை தேவ மனிதர்களுடைய அர்ப்பணிப்பு ஆண்டவரே, எத்தனை தேவ மனிதருடைய விளைக்கரையும் ஆண்டவரே. குளிர பார்க்கலையே, சாப்பாட பார்க்கலையே ஆண்டவரே, சூழ்நிலையை பார்க்கலையே, மனுஷர்களை பார்க்கலையே, மொழியை பார்க்கலையே, ஆகாரத்தை பார்க்கலையே. ஆனாலும் பார்க்காம இங்க வந்து இந்த வெயிலையும் சாப்பாட்டிலையும் சூழ்நிலையிலையும் விழுந்து கிடந்து அர்ப்பணிப்போட தியாகம் பண்ணி ஊழியம் செஞ்சதுனாலதான் ஆண்டவரே நாங்க நல்லா இருக்கிறோம். எங்க தேசம் இன்னும் எத்தனை இடத்துல எவ்வளவு காரியங்களை அறிய வேண்டி இருக்கிறது. எங்க சர்ச்சில் இருந்து மிஷன் டீம் கிளம்பி 7 ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ராஜஸ்தான்ல அண்ணன் நம்மெல்லாம் நல்லா இருக்கோம், அவங்க எல்லாம் 70-80 ஆண்டுகளில் வாழுகிறது போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அண்ணன். அழுகிற ஒரு சத்தம் என் காதுல கேட்கிறது. நம்மெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? எத்தனை ஏரியாக்கள்ல, எத்தனை நாடுகள், எத்தனை ஸ்டேட்ல, எத்தனை கிராமங்கள்ல எவ்வளவு தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்கள். விளக்கரையும் கொடுத்து செல்லுகிறதற்கு ஆட்கள் தேவை. படிச்சு இங்கே இருக்கிறதுக்கு ஆள் இல்ல. விளக்கரையும் கொடுத்து உங்க படிப்பை ஆண்டு தேவையுள்ள இடங்களுக்கு, உங்களுடைய அறிவை ஞானத்தை தேவையுள்ள இடங்களுக்கு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேவையுள்ள இடங்களுக்கு. பெருவிழாவில் வந்திருக்கிற ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு மகள், ஒரு ஊழியக்காரன் பாரத்தோட வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அழைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் இவ்வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அழைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. 2 கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, எங்க தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்பும், எங்களையும் எழுப்பும், எங்க திருச்சபையில எழுப்பும். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிருங்க. ஆண்டவரே, எங்களை எழுப்பும், எங்க சபையில எழுப்பும், எங்க வேலூர் மாவட்டத்தில் எழுப்பும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். இப்படிப்பட்ட கிரையம் செலுத்துகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த பெருவிழாவின் 4வது நாள் கூடுகை கர்த்தர் நீர் எழுப்புகிறதற்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் எழுப்புவீராக. உணர்வுள்ள ஆண்டவரே, இருதயத்தோடு செயல்படுகிற ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் எழும்பட்டும். எழுப்புகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. உட்காரும். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏதோ ஒரு நாள்ல ஜெபம், ஒரு நாள்ல இல்ல, தொடர் ஜெபம், தொடர்ந்து போக, தொடர்ந்து செயல்படத்தான் கர்த்தர் சில காரியங்களை செய்வார்.
எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருப்பார். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமா, வெளிப்படுத்தினல் 2:10 சொல்லுகிறது, பிசாசானவன் உங்களை 10 நாளிலே காவல் பண்ணுவான், 11ஆவது நாள் அவர் வந்து விடுவிப்பார். சில விஷயம் தொடரணும். சிலருக்கு 13 வருஷம் நிமிர முடியாத அந்த ஒரு கூனி, 18 வருஷம் நிமிர முடியாத கூனி. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருஷம் தேவாலயத்தை தொடர்ந்தால், அங்கேயே தொடர்ந்ததுனால தான் ஒரு நாள் இயேசு அவளை தொட்டார், துள்ளி குதித்து கர்த்தரை மைமைப்படுத்தினார். 38 வருஷம் அவன் பெதஸ்தாவலை தொடர்ந்தான். அதனாலதான் இயேசு வந்து வஸ்திரத்தை எடுத்து கொண்டு போ, இனி பாவம் செய்யாதன்னு தொடர்ந்தான். ஒருத்தன் அலங்கார வாசலண்டையில 40 வருஷம் தொடர்ந்தான். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காலம் விடுதலையின் காலம் என்று வைத்திருப்பா. சில நேரம் நம்ம அதற்கு முன்னாடியே அந்த இடத்தை விட்டு போயிடுறோம். சில நேரம் நம்ம ஜபத்தை நிறுத்திடுறோம், இல்லைன்னா விட்டுறோம், சோர்ந்து போயிடுறோம், பலவீனப்பட்டுறோம். இல்ல இல்ல, ஆண்டவரே எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும், எங்க தேசத்துல மாற்றம் வரணும், எங்க குடும்பங்களில் விடுதலை வரணும், எங்க சிறையிருப்ப கர்த்தர் மாத்தணும்னு சில விஷயத்துல நம்ம தொடர்ந்தா தான் தேசத்துல கர்த்தர் சில மாற்றத்தை தருவா. சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வேலூர்ல பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கைத்தட்டி இங்கிருந்து ஒரு எழுப்புதல் புறப்படட்டும். ஆமென். இல்லையா சொல்லுங்க. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஆம்பூர்ல நைட் பிரேயர் பேசினேன். ஆம்பூர்ல இருக்கிறதுக்கு முன்னாடி ஹோசூர்ல கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசினேன். அதற்கு முன்பாக நான் வந்து மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முருங்கவலை என்கிற ஒரு இடத்துல நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்தேன். நான் ஒவ்வொரு நாளும், இப்ப நான் இதை முடிச்சிட்டு நாளைக்கு பெங்களூர் போறேன், விசாகப்பட்டினம் போறேன். நான் அங்க வரும்போது நான் சொன்னேன், ஆமா ஆமா, ஹோசூர்ல உங்க சபையிலிருந்து உங்க பட்டணத்திலிருந்து எழுப்புதல்னு சொல்லி இருக்கிறேன். ஆமென். ஆம்பூருக்கு வந்தேன், அங்க சொன்னேன் உங்க மூலியமா தான் கர்த்தர் எழுப்புதல்னு. இப்ப வேலூர்ல வந்து நாளைக்கு பெங்களூர், அங்க என்ன சொல்வேன்? அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் போறேன், விஜயவாடா போறேன், என்ன சொல்வேன்? அப்ப மொத்தத்துல என் ஆசை என்ன தெரியுமா? நான் இருக்கிற இடம் எனக்கு எழுப்புதலா இருக்கணும். ஆமா, நான் இருக்கிற இடம் எழுப்புதலா மாறணும். அதுக்கு என்ன செய்யனாலும் ரெடி. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் இங்க கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, வேகமா நான் கர்த்தருடைய வசனத்தை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நேற்று இரவு உங்களோட ஒரு 5 வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 17:1, 28:3, அதில் ஆதியாகமம் 35:11, 48:3, யாத்ராகமம் 6:3, 5 தலைமுறைகளை குறித்த ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து, நீ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக என்பதாக, உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பழுகி பெருக பண்ணுகிற ஆண்டவர் என்று சொல்லி ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினதிலிருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர், எப்படிப்பட்ட பெருக்கத்தை தருகிறவர் என்பதை நேற்று இரவு உங்களுக்கு நான் காண்பித்து ஆரம்பித்து கொடுத்தேன். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசித்து பார்த்தா அது பெரிய பெருக்கமா தான் இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். ஒரே ஒரு பிரசங்கம் தான் 3000 பேராய் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 3000 பேர் பெருக்கம். ஒரே ஒரு அற்புதம் நடந்தது, 5000 பேராய் பெருகினார்கள். ஒரே ஒரு அழைப்பை சரி செய்தார்கள், ஆண்டவர் சீஷர்களை பெருக பண்ணினார். ஆண்டவருடைய அறிவிப்பு பெருகினது, அங்கே சுவிசேஷம் பெருகியது, கிறிஸ்தவர்கள் பெருகினார்கள், மிஷனரிகள் பெருகினார்கள், விசுவாசம் பெருகியது, சபை பெருகியது, வசனம் பெருகியது, உபத்திரவம் பெருகியது. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த பெருக்கத்துக்கு நேராகத்தான் தேவன் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இது மாத்திரமல்ல, இனி வரும் நாட்கள்ல தேவன் நம்மை பெருக பண்ண போகிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் பெருக போகிறோம், இன்னும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவாராக.
ஆமே. ராஜாஜி உயிரோட இருந்த நாட்களில பார்லிமெண்ட்ல சொன்ன ஒரு காரியம், கிறிஸ்தவன் மூட்டைப்பூச்சி மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்ணாதடா, அவனை நசுக்குன்னு அவன் பெருகிட்டே இருப்பான்னு ஒரு ராஜாஜி சொல்லுவார். ஆனா இன்னைக்கு அதே செய்தி தான் ஆன்லைன்ல இருக்கிற உங்களுக்கு, அதே செய்தி தான் இந்த தேசத்துல பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் செய்தான். சபையை, தேவ ஜனத்தை கைய வைக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் பெருக பண்ணுகிறது நிச்சயம். இன்னும் பெருக பண்ணுவா. அல்லேலூயா. நம் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். ஆனா வேதவசனம் அங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தில் காண்பித்து கொடுத்தேன், நீங்கள் பிழைத்து பெருகும்படிக்கு என்பதாக. எப்படி பெருகணும்? நீங்க பிழைத்து பெருகணும். நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க வாழ்ந்து இருக்கணும். அதுல கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவர். நானே ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்று ஆண்டவர் வெளிப்பட்ட விஷயம், ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு நேற்று இரவு ஆரம்பித்து ஒரு விஷயத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தினேன். ஏன் சில நேரம் ஆண்டவர் நம்மளை பிழைக்க பண்ணுகிறார், நம்மளை பெருக பண்ணுகிறதற்கு. மெத்துசலாவின் நாட்கள் 969 என்று ஆரம்பித்த ஆண்டவர் நோவாவின் நாட்களை 950 வந்தது. அதற்கு பின்பாக ஆண்டவருடைய கோபத்தினாலே கர்த்தரின் ஆவி மனுஷனோடு போராடாதே, அவனுடைய ஆயுசு நாள் 120 என்று சொன்ன ஆண்டவர் சங்கீதம் 90:9-10 வசனத்துல பலத்தின் மிகுதினால் 70 80, அதுக்கப்புறம் சஞ்சலம் வருத்தம் என்று 120 70-80 கொண்டு வந்தவர். அதே சங்கீதம் 39:5 வசனத்திலும் 11 வசனத்திலையும் 4 விரற்கடையாய் மாற்றினவர். உம்முடைய கண்டிதத்தினாலும் தண்டிப்பினாலும் கோபத்தினாலும் எங்க ஆயுசு நாட்களை பொட்டரிப்ப போல மாற பண்ணிவிட்டீரே என்று சங்கீதக்காரன் சொன்னதையும் நேற்று வேதத்தில் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். 969 இருந்து நம்முடைய ஆயுசு நாட்கள் பொட்டரிப்பை போல போகிறதற்கு காரணம் ஏன்? ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர் தானே. அவரில் அன்பு கூர்ந்து, அவரில் வழி நடந்து, அவருடைய வழிகளில் நடந்து, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுவாயானா நீ பிழைத்திருந்து பெருகுவாய். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்பதை நேற்று காண்பித்து கொடுத்தேன். ஏன் பாதியிலேயே மனுஷனுடைய ஆயுசு முடிகிறது என்பதை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், ஏன்பா இப்படி பாதி வயதுல அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்து குஞ்சு பொரிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாயிருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் அவனுடைய பாதி வயது அநியாய சம்பாத்தியம் என்பதை நேற்று இரவு காண்பித்து கொடுத்த இன்னொரு 4 காரியம் இருக்கு. ஆனா நான் ஒரு காரியத்தை சொல்லி முடித்ததற்கு பின்பாக அந்த 4 காரியத்தை நான் உங்களோட பேச ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றா, நீ பிழைத்து பெருகணும் என்பதாக. பிழைத்து பெருகின ஒரு மனிதன் என்று சொன்னா என் பார்வைக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு மனிதன் அது ஈசாக்காத்தான் இருக்க முடியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தா ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் ஏகசுதனும் ஆகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மோரியா என்னும் மாலையிலே நீ அவனை தகன பலியாயிடு என்று சொன்னபோது நெருப்பு கட்ட வேலைக்காரன் கழுதையை கூப்பிட்டுக் கொண்டு 3 நாள் பிரயாணப்பட்டு கர்த்தர் குறித்த இடத்துல கண்டபோது வேலைக்காரனை விட்டுவிட்டு ஈசாக்கையும் அங்க கட்டையையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் குறித்த மோரியா என்னும் மலையில அவன் பிரயாணப்பட்டு போகும்போது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலிக்கான கட்டை நெருப்பு இங்கே இருக்கிறது, பலிக்கான ஆட்டு குட்டியை எங்கே என்று கேட்டபோது ஆபிரகாம் சொல்லுகிறான், பர்வதத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும் மகனே என்று சொல்லிவிட்டு கர்த்தர் குறித்த இடத்துக்கு போனா பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை கையும் காலையும் கட்டி படுக்க வைத்து விட்டு அவன் கையை ஓங்கின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஆபிரகாம்
ஆபிரகாமே உன் குமாரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியா இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் என்பதாக. இதோ ஒரு பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கிடாவை பிடித்து அதை ஈசாக்குக்காக பலியிட்டு அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கும் போது உன் சந்ததி வெளிப்படும் என்று, அதன் மூலமாய் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று, அதன் மூலமாய் தேவன் உன்னை பெருக பண்ணுவார் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு மூலமா தான் வெளிப்பட போகிறது என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். ஆண்டவர் அதை அறிந்தது அவனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டேதான் வருகிறார். ஆனா ஈசாக்க கர்த்தர் கொடுத்ததற்கு பின்பாக அந்த ஈசாக்கையே தேவன் பலியா கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, இவன் மூலமா தான் உன் சந்ததி பெருக போகிறது, இவன் மூலமா தான் உன் சந்ததி திரளாய் பெருக போகிறது, இவன் மூலமா தான் உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையா பெருக போகிறது, இவன் மூலமா உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களா பெருக போகிறது, இவன் மூலமா தான் ஆண்டவர் ராஜாக்களை தேவன் உன் சந்ததி எழுப்ப போகிறார். ஆனா அவனையே ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொண்டு வந்து பலிபீடத்தில் வை என்பதாக. இவன் மூலமா தான் வெளிப்பட போகுதுன்னு ஆபிரகாமுக்கு தெரிந்தும், இவன் மூலமா தான் பெருக்கம் என்பதை தெரிந்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலிபீடத்தில் வைத்தான். ஆனா ஆண்டவர் சொன்னார், இவன் பிழைத்து பெருகுகிறவன். கர்த்தர் அந்த சாம்பலில் இருந்து 1000 ஈசாக்கை எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர் என்பது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். அவன் பிழைத்து பெருகும்படி கர்த்தர் அவனை உயிரோட வைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இப்போ 3 ஆசீர்வாதத்தை, இந்த பெருக்கத்தை கர்த்தர் ஈசாக்குக்கு எப்படி பிழைத்து அவனை கொடுத்தார் என்ற 3 இடங்களை நான் இந்த இரவு உங்களுக்கு காண்பித்து அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் இன்றைக்கு தருவாராக. 3 இடத்தை நான் காண்பிக்க போகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். இந்த ஈசாக்கை குறித்து வேதவசனம் அவ்வளவு ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் குறித்தோ யாக்கோபு குறித்தோ நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பயபக்திக்குரியவர் என்று ஒரு வார்த்தையும் பார்க்க முடியாது. ஆனா ஆதியாகமம் 31:42 வாசித்து பாருங்க. யாக்கோபு சொல்லும் போது ஒன்னு சொல்றான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இராவிட்டா நீ என்னைக்கோ என்ன எல்லாம் காலி பண்ணிருப்பீரையா அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டான். ஈசாக்குக்கு பயபக்திக்குரியவர், ஈசாக்கு பயபக்திக்குரியவரா? ஏன் ஆபிரகாமின் பயபக்திக்குரியவர் இல்ல, யாக்கோபின் பயபக்திக்குரியவர் இல்ல, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இருக்கு. ஏன்னா இவன் தான் ஒரே மனைவியுடைய புருஷனா இருந்தவன். இவன் பிழைத்து பெருகுகிறவன். ஏன்பா? இவன் தான் ஒரு மனைவியுடைய புருஷனாய் இருந்தான். இவனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, விருத்தாப்பிரியனாய் இருந்து பூரண தீர்க்காய் சொல்லவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பிதாக்கள் அண்டையில சேர்க்கப்பட்டான். அப்படின்னா இவன் பயபக்திக்குரியவன் ஈசாக். இரண்டாவது நான் ஈசாக்க பத்தி சொல்லுவேன். பிறக்கிறதற்கு முன்பாக வேதத்தில் பெயரிடப்பட்டவர்கள் மொத்தம் 8 பேர். அதுல ஒருவன் இந்த ஈசாக்கு. ஒருவன் யார் தெரியுமா? இஸ்மவேல். இரண்டாவது ஈசாக்கு, மூன்றாவது சாலமோ, நாலாவது யோசியா, அஞ்சாவது கோரேஸ், ஆறாவது மகேர் சலால் ஹஸ்பாஸ், ஏழாவது யோவான் ஸ்நானகர், எட்டாவது இயேசு கிறிஸ்து. பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரிடப்பட்டவனில் ஒருவன் இந்த ஈசாக்கு. பிழைத்திருந்து பெறுகிறவன், பிறக்கு முன்பாக பெயரிடப்பட்டவன், பயபக்திக்குரியவரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதனாய் இருந்தவன். அல்லேலூயா.
இந்த ஈசாக்க தேவன் 3 இடத்துக்கு கொண்டு போனார். 3 விதமான ஆசீர்வாதங்களை தந்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11லையும் அதற்கு பின்பாக கடைசி 4:21ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஈசாக்கு திருமணம் முடிந்த போது 40 வயது உள்ளவனாக இருந்தா, அவனுக்கோ திருமணம் முடிந்த நாட்களில் இருந்து பிள்ளை இல்லாதபடிக்கு nearly 20 long years 20 வருஷம் பிள்ளையே இல்ல. 20 வருஷமும் ஈசாக்கு பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்தவன் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லை என்று சொன்னபோது சாரால் ஆகாரை கொடுத்து இவன் மூலியமாய் சந்ததியை தாரும் என்று கேட்டா, லேயாள் மூலியமா பிள்ளை வந்தது. அங்கே ராகாள் கோபப்பட்டு அவளுடைய வேலைக்காரியை கொடுத்து பிள்ளையை தாரும் என்று சொன்னார். லேயாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்த போது அவளுடைய வேலைக்காரியை யாக்கோபுக்கு கொடுத்து பிள்ளையத்தான் சொன்னார். ஆனா ஈசாக்கு ஒருவன் மாத்திரம்தான் பிள்ளை இல்லைன்னு சொன்னா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அருளி, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை 2 மடங்கு ஆசீர்வாதம், கர்ப்பத்தில் 2 பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது 2 ராஜ்யம் உன்னிடத்திலிருந்து புறப்படும் என்பதாக. இந்த இரவு சொல்லுகிற ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இந்த பேரின்ப பெருவிழாவின் 4வது நாள் கூடுகையில் சொல்லுகிறார், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் 2 மடங்கு பெருக்கத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. 2 மடங்கு. அல்லேலூயா. 2 மடங்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய வேத வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், பஞ்ச தேசமா இருக்குதா, நீ எகிப்துக்கு போகாத தம்பி, இங்கே இரு. உங்க அப்பாவாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் ஆணையிட்டதை நான் கை கொண்டபடினார் அவனை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னதை உனக்கு நான் சொல்லுகிறேன். தேசத்தை விட்டு வெளியே போயிடாத, இங்கே இரு என்று சொன்னபோது இருந்தான். அந்த பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை விதைத்ததை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு கர்த்தர் அவனை பலனடைந்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததனாலே பெலிஸ்தியரை பொறாமைப்படக்கூடிய அளவு 2 மடங்கு மாத்திரம் இல்ல உனக்கு ஈசாக்கு, உனக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்து தேவன் உன்னை பெருக பண்ணுகிறவ. எனக்கு பஞ்சமா இருக்கா, வியாபாரம் ட்ரையா இருக்கா, வனாந்தரமா இருக்கா, ஊழியம் வனாந்தரமா இருக்கா, சிஸ்டர் பிரதர் உங்களுடைய ஊழியம் குடும்பம் வியாபாரம் வேலை ஒரே வனாந்தரம் பஞ்சமா இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை இந்த இரவு உங்களுக்கு 4வது நாள் சொல்லுகிறேன். 100 மடங்கு பஞ்ச தேசத்தில் விதைத்த ஒரு மனிதனுக்கு 100 மடங்கு கர்த்தர் பலனை கொடுத்து விருத்தி அடைய பண்ணி பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிப்பாரானா? இந்த கடைசி நாளில் 2 மடங்கு மாத்திரமல்ல, உங்கள் வனாந்தரம் மாறுகிறது, உங்களுடைய பஞ்சம் மாறுகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், அவாந்தர வெளி ஆறுகளா மாற்றுகிறவர் உங்களை பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர். 3வது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை கொண்டு போனா. அவன் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு போன போது ஆபிரகாம் தோண்டின துறவை ஆமென் மீண்டும் தூத்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசேக்கு சித்தனா முடிந்தது. கர்த்தர் அவனுக்கு ரகபோத் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். 2 மடங்கை பார்த்துட்டேன், 100 மடங்கு பார்த்துட்டேன். இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறேன். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்குகிறார். அன்கவுண்டபிள் பிளெஸிங், ரகபோத்தின் ஆசீர்வாதம் இந்த இரவு சிலர் மீது, தலையின் மீது, உச்சந்தலையின் மீது, சில சபையின் மீது, சில ஊழியர்கள் மீது, சில குடும்பத்தின் மீது, சில பிள்ளைகளின் மீது பழுகி பெருகும்படி இடம். அல்லேலூயா. ஆமென். இதை விட ஒரு பியூட்டிஃபுல் பிளெஸிங் இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போன போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஈசாக்கு பெயர்சபாவுக்கு போனா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பலிபீடம், குடும்பத்துக்கு கூடாரம், தன் ஜனங்களுக்கு துறவை தோண்டினா. வேதம் சொல்லுகிறது, அபிமெலேக்கரும் கேரூரார் மேய்ப்பரும் அவனிடத்தில் வந்து சொன்னார்கள். 2 இல்லை
100 இல்லை, பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு ரெகோபோத் இல்லை. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறத பார்த்தோம். தி பெஸ்ட் பிளஸிங் என்ன தெரியுமா? எங்க அப்பா என் கூட இருக்கிறார். அவர் என்ன கூடையே இருக்கிறத போல ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கம் வேற என்ன இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். 2 மடங்கை விட 100 மடங்கை விட ரெகோபோத்தின் பழுகி பெருகும்படி ஆசீர்வாதத்தை விட எங்க அப்பா என் கூட இருக்கிறத ஒருத்தன் பார்க்கறான் பாருங்க. அதான் the real increase. உண்மையான பெருக்கம் அதுதான். உண்மையான பெருக்கம் எனக்கு அதுதான். அந்த பெருக்கத்தை இந்த இரவு 4வது நாள், இந்த கடைசி நாள், கர்த்தர் உங்க கூட இருக்கிறத உங்க ஏரியா பார்க்கும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத உங்க ஊழியக்காரர்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத இந்த வேலூர்ல, உங்க கிராமங்களில், நீங்க வசிக்கிற ஏரியாக்கள்ல, வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என் கூட இருக்கிறது போல பிளஸிங் என்ன வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆண்டவர் அவனை ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இருக்கிறார். இப்போ இந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பெருக்கத்தை தந்தார்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஆண்டவர் அவனை கொண்டு போனார். 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்தா அங்க அதனால அவனை ஆசீர்வதிச்சார். நீங்க 25:11 அவன் லகாயிரோயிலே குடியிருந்தான். 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் கேராரூரில் இருந்தான் 100 மடங்கு. அதே கேராரூரின் பள்ளத்தாக்குல இருந்தான் ரெகோபோத்தின் ஆசீர்வாதம். 4வது பெயர் சபா என்ற இடத்திற்கு போனா கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் என்பதை கண்டார். சோ ஒரு இடத்துக்கு வந்தா 2 மடங்கு, இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார் 100 மடங்கு, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறார் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ரெகோபோத்தை கொடுக்கிறார், இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார் அவன் கூட இருக்கிறார் என்பதை காண்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு இடம் 25:11 சொல்லுகிறது லகாய் ரோய். அப்படின்னா என்ன பிரதர்? நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். லகாய் ரோய்னா என்ன பிரதர் அர்த்தம்? அவர் என்ன பார்க்கிறார்னு அர்த்தம். அவர் என்ன காண்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா? அவர் பார்க்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இருந்தா போதும். அவர் என்ன பார்க்கிறாருங்கிற எண்ணம் இருந்தா போதும். என் உட்காருதல் அவருக்கு தெரியும், என் எழுந்திருக்குதல் அவருக்கு தெரியும், நான் படுத்திருக்கிறது அவருக்கு தெரியும், என் அந்தரங்க அவருக்கு தெரியும், என் வெளியரங்க அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமும் பட்ட பகலை போல நிர்வாணமாய் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்தது இல்லை என்பது அவருக்கு தெரியும். என் சிந்தனை அறிஞ்சிருக்கிறார். தைலத்தை கொண்டு வந்து ஒருத்தி உடைச்சு தலையில ஊத்துறா. சீமோன் வீட்டுல இயேசு பந்து இருக்கிறா. அவ காலை கழுவுறா. கண்ணீரினாலே துடைத்து மயிரினால் துடைத்து கொண்டிருக்கும் போது சீமோன் சிந்திக்கிறான், இந்த பாவியான ஒரு ஸ்திரீ. இயேசு சொல்லுகிறா, சீமோனே, ஒருத்தன் இவ்வளவு கடன் பட்டிருந்தான், அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது? அவன் தான் உண்மையை அன்பு கூறுறான். இவன் அவ்வளவு அன்பு கொண்டிருக்கான். அவன் சிந்தனையை கர்த்தர் கூட அறிஞ்சிருக்கிறார். அவருக்கு மறைவா ஒண்ணுமே இல்லை சிஸ்டர். பிரதர், இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கும் சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒண்ணு தெரியணும். எங்க அப்பா கண்டு இருந்து காணாதவர் அல்ல, காதிருந்தும் கேளாதவர் அல்ல, மூக்கிருந்தும் முகராதவர் அல்ல, தொண்டை இருந்தும் சத்தமிடாதவர் அல்ல, கைகள் கால்கள் இருந்தும் கிரியை செய்யாதவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், என்னை பார்க்கிறவர், காண்கிறவர், பேசுகிறவர், கிரியை செய்கிறவர், நடக்கிறவர். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். கார்த்திகை மேலையில இங்க மட்டும் இல்ல, என் அறையிலையும் அவர் என்னை காண்கிறார்.
பேசுற விஷயம் இல்ல, மேடையில் நின்று பாடுறது விஷயம் இல்ல, முக்காடு போட்டு ஜெபிக்கிறது இங்க விஷயம் இல்ல. கர்த்தருக்கு முன்பாக என் வாழ்க்கை காண்கிறது மாதிரி இருந்தா தான் 2 மடங்கு ஆசீர்வாதம். யார நம்ம ஏமாத்துறோம்? அல்லேலூயா. ஜிம்மி ஸ்வாகட் என்கிற ஒரு வெளியேறப்பட்ட எழுப்புதலின் தேவ மனிதர் 50 வயதுல ஒரு பாவம் பண்ணிட்டு மேடையில நின்று கர்த்தரை நோக்கி அழுகிறா. அவர் பிரசங்கம் பண்ணினாலே மேடை குலுங்கும், அற்புத அடையாளம் அவ்வளவு நடக்கும். சொல்றார், ஐயோ எழுப்புதலின் தேவ மனிதன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன், ஆனா நான் பாவத்துல விழுந்துட்டேன்னு சொல்லி மேடையில ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அறிக்கை பண்ணினார். அவருடைய வரலாறு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கியது. கண்ணீரோட தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தா, ஐயோ நீங்க பாக்குறீங்க என்பதை நான் அறியாதபடி துணிகரம் கொண்டுட்டேனே. அதுக்கப்புறம் கர்த்தர் அவரை பயன்படுத்தின விதமே ஆச்சரியம். தாவீதை பாருங்க. எனக்கு நான் தாவீதை பார்க்கும்போது நான் ஒண்ணா லிஸ்ட் போடலாம். என்னென்ன தப்பு பண்ணா நான் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தவன் திடீர்னு கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் மீகால் பின்னாடி ஓட ஆரம்பிச்சான். அரண்மனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் மீகால் பின்னாடி ஓட போனான். பெலிஸ்தர்கள் கூட போய் உட்கார்ந்து இருந்தான். அங்க போய் பொய் பேசினான், அங்க போய் நடிச்சான், அங்க போய் காத்து புத்திரர்கள் முன்பாக நடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க போய் பார்க்க சிரியாவின் குமாரர் என்னுடைய பலமானவர்கள் என்று சொல்லி 3 ஆவி என்ன கொள்ளுதுன்னு சொல்லி சொன்னா. அதுக்கப்புறம் பட்சேபாலிடத்துல பாவம் செஞ்சான். அதுக்கப்புறம் லக்கம் பார்த்தா. தொடர்ந்து பல காரியங்களை தாவீது செஞ்சான். இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட், எனக்கு கண்ணுல பைபிள்ல பட்ட விஷயம். ஆனா ஆண்டவர் சொல்றார், பட்சேபால் காரியத்திலே அல்லாமல் வேற ஒரு காரியத்திலும் தாவீது பாவம் செய்யலன்னு சொல்லி ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். மனுஷன் பார்வை எப்பயுமே எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி செஞ்சுட்ட, இப்படி செஞ்சுட்ட, அதை செஞ்சுட்ட, இதை செஞ்சுட்ட. ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வை, ஆண்டவர் பார்க்கிற பார்வையில, ஆண்டவர் பார்க்கிற பார்வையில, ஆண்டவர் சிந்திக்கிற சிந்தனையில, ஆண்டவர் யோசிக்கிற விதத்துல உங்க வாழ்க்கை இருந்தா 2 மடங்கு. அவர் என்ன அவர் பார்க்கிறாரு, என்ன காண்கிறாரு. தேவன் பார்த்து கொண்டிருக்க இந்த பொல்லாத பாவத்துக்கு உடன்படுவது எப்படி? அவர் என்ன பார்க்கிறாரு. A.W. டோசர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், A.W. டோசர், அவர் சொல்றாரு, I was lived last 9 years crow nest. கடந்த 9 ஆண்டு ஒரு காக்கா கூட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தேன். 8 அடி அகலமுள்ள 9 அடி அகலமுள்ள நீளமுள்ள ஒரு அறையில் 9 வருஷம் உள்ளேயே கடந்து ஜெபிச்சுட்டே இருந்த மனிதன். அழுது வெளியவே வராம அவர் எழுதின புத்தகங்கள்லாம் ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்கும். அவர் எழுதின வார்த்தை என்ன தெரியுமா? அவர் எழுதுறாரு, இன்னைக்கு திருச்சபையும் தேவ மனிதர்களும் தேவ ஜனங்களும் மனந்திரும்பு என்கிற வார்த்தையை கேட்க வெறுக்கிறார்கள். ஆனால் நரகத்தில் மனந்திரும்பு என்கிற வார்த்தை ஒரு தடம் தொனிக்காதா என்று ஏங்குகிறார்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்து மனந்திரும்புன்னு சொன்னா நமக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. யார் பிடிக்குங்கிறீங்க? நான் பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இருக்கேன், நான் எதுக்கு நீ தான் முதல்ல மனம் திரும்பணும், நீ தான் முதல்லையே மனம் திரும்பணும். அவன் பெந்தைகாசக்காரன் சிஎஸ்ஐக்காரங்கிட்ட கற்றுக்கணும், சிஎஸ்ஐக்காரங்க பெண்டிகாஸ்டில் கற்றுக்கணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சிக்காரன்ட்ட கற்றுக்கணும், ஆட்சிக்காரங்க இவங்க 2 பேரையும் கற்றுக்கணும். பல விஷயம் நல்ல விஷயம் இருக்குது. நம்ம குறைய மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அந்த ரங்கத்தை பார்க்குறவர் நம்ம அப்பா மட்டும்தான். உள்ள பார்க்கிறவர் அவர் மட்டும்தான். சிந்தையை பார்க்கிறவர் அவர் மட்டும்தான். என் இருதயத்தை பார்க்கிறவர் அவர் மட்டும்தான். என் இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்பதை பார்க்கிறவர் அவர் மட்டும்தான். வெளியிருந்து உள்ள போகிறது எந்த மனுஷனை தீட்டுப்படுத்தாது. உள்ளிருந்து வெளியே போகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து தான் காம விகாரம், வன்கண், பொறாமை, இச்சை, ஆமென், எல்லா அசுத்தமும் கிளம்பி வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துது. வெளியே நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு, வெளியே பெரிய பரிசுத்தவான் மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை ஓட்டையா இருந்தா எப்படி சிஸ்டர், எப்படி பிரதர்? அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியில் நிரம்புறோம், அப்படியே பரலோகத்துக்கே போற மாதிரி உங்க ஜெபம்லாம் நம்ம ஜெபம்லாம் இருக்கே. What about your personal life?
உங்களை பார்க்குறாரா? உங்களை காண்றாரா? உங்கள் கண்ணீரையும் பார்க்குறார், உங்கள் அழுகுறலையும் காக்கிறார். உங்கள் கண்ணீர் பார்க்குறார், உங்கள் பாடுகள் அவருக்கு தெரியும், உங்கள் உபத்திரம் அவருக்கு தெரியும், அதையும் பார்க்குறார். யாரும் பார்க்கல நினச்சிடாதீங்க. நீங்கள் கண்ணீர் அந்த ரங்கத்தில் வடிக்கும் போது அவர் பார்க்குறார். நீங்கள் பாடுபடும் போது இயேசு பார்க்குறார். உங்கள் ஜெபம் யாருமே கேட்கல நினைக்காதீங்க, அதையும் கேட்குறார். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கு, என் வாழ்க்கையை பார்க்குறவர், என் அந்தரங்கத்தை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறார். என் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் தான் எனக்கு வெளியரங்கமா பலனை கொடுப்பா. ரெண்டாவது சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, லகாயிரோயிலிருந்து அவனை கர்த்தர் கேராரூருக்கு கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. கேராரூர்னா என்ன அர்த்தம் பிரதர்? அங்க கொண்டு போன போது 100 மடங்கு ஆசீர்வாதம் பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினாரு. அப்படின்னா என்ன? கேராரூர்னா என்ன தெரியுமா? காட்ஸ் வில், தேவ சித்தம் செய்கிற இடம். தேவ சித்தம் செய்கிற நேரத்துல சில நேரம் அது பஞ்சமா கூட இருக்கும். ஆனா கர்த்தர் தேவ சித்தத்தின்படி அங்க இருக்க வச்சுட்டாருன்னா இருந்துருங்க, கர்த்தர் உங்களை 100 மடங்கு பலனை தருவா. தேவ சித்தம், தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவா. என் வாழ்க்கையில காட்ஸ் வில் நடக்கணும், தேவ சித்தம் நடக்கணும், ஊழியத்துல தேவ சித்தம் நடக்கணும், என் வியாபாரத்துல தேவ சித்தம் நடக்கணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கணும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல், இங்க பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியம் செய்யறது அவருக்கு கர்த்தர்ட்ட கேட்கிறாரு. மொத்த வார்த்தையே இல்ல, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குக்கு பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு காரியத்தை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் சந்திச்சு சடிதியா ஒளி வந்தபோது, விழுந்த போது ஆண்டவர் கையிலாக கொடுக்கிறவனை தேடுறான். ஆண்டவர் பேசுறாரு, சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே அவன் கேட்டது, நீங்க யார் ஆண்டவரே, நீர் யார் ஆண்டவரே? உடனே ஆண்டவருடைய பதில் என்னதா இருந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அடுத்த வார்த்தை அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? உடனே ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எழுந்து பட்டணத்துக்கு போ. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு கேட்ட ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய சித்தமா இருக்கன்னு கேட்ட உடனே திருப்பி ரிப்ளை பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உடனே சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்லல. பட்டணத்துக்கு போனாரு. அங்க போனா உட்கார்ந்து இவன் 3 நாள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான், தேவ சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அனனியாவுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், அனனியாவே நீ நேர்த்தெரி எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்க பவுல் என்கிற ஒருவன் பார்வை அடையவும் நீ கைகளை வைத்தால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறதற்காக அவன் உபவாசம் பண்ணி இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன? ஏன் பவுல்ட்ட கர்த்தர் இதை சொல்லல? அங்கே சொல்லிருக்கலாம்ல. அனனியாட்ட அடுத்தது சொல்றாரு, இல்ல இல்லப்பா, இவன் என் நாமத்தை நிமித்தம் எவ்வளவா பாடுபட பழகிறான் என்பதை நான் அவனுக்கு காட்டுவேன். இவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அனனியாட்ட சொல்றாரு. ஏன் அதை பவுல்ட்ட சொல்லலாம்ல? சொல்லலாமா இல்லையா? சொல்லிருக்கலாம். ஏன் ஆண்டவர் சொல்லல தெரியுமா? சொல்லாம நீ பட்டணத்துக்குள்ள போன்னு சொன்ன பிறகு அவன் அவங்க உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். சில விஷயத்தை கர்த்தர் நமக்கு மறைக்கிறாரா? என்ன செய்யணும் சித்தமா இருக்குன்னு கேட்டதுக்கு அப்புறமும் சில விஷயத்தை கர்த்தர் நம்மகிட்ட சொல்லாம மறைக்கிறார்னா ஒண்ணு தெரியுதா? அங்க மறைக்கப்பட்டதுனாலதான் இங்க பவுல் ஜெபித்து உபவாசிக்கிறான். சில நேரம் கர்த்தர் உங்களை காத்திருக்க பண்ணுகிறான், சில காரியத்தை மறைக்கிறார் என்றால் உங்களை ஜெபிக்க வைக்கிறதற்கும் உங்களை உபவாசிக்கிறதற்கும் உங்களை தேவ சமூகத்துல காத்திருக்க பண்ணுகிறதற்காக ஆண்டவர் சில காரியத்தை மறைக்கிறா. தேவ சித்தத்தை காட்டாதபடிக்கு இருக்கிறார் என்றால் இது தேவ சித்தம் இல்லை என்பதல்ல. உங்களை ஜெபிக்க வைக்க, உங்களை உபவாசிக்க வைக்க, உங்களை தேவ சமூகத்தில் அமர வைக்க அவர் எதை வேணாலும் மறைப்பார். சில விஷயத்தை மறைக்கிறது நல்லது. ஆனா அனனியா பாருங்க ஒரு வார்த்தை சொல்றான். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவன் சபையை துன்பப்படுத்தினவன்ல, நிருபங்களை கேட்டு எழுதி சபையில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களையும் கொலை செய்யறதுக்கு போனவன்ல, இவன் ஸ்தேவானை கொலை செய்யும் போது வஸ்திரத்தை வாங்கி வச்ச ஒரு வாலிபன்ல. அனனியா மண்டையில என்ன ரிஜிஸ்டர் ஆயிருக்கு?
அவனை பத்தின தப்பான எல்லா விஷயமும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? அனனியாவே, அப்படி அல்ல, அப்படி இல்லை, இவன் நாமத்துக்காக எவ்வளவா பாடுபட போறான், நான் காட்ட போறேன் அப்படின்னா என்ன தெரியுமா? சில நேரம் நம்மளை பத்தின தப்பான எண்ணத்தை கூட சிலர் சிந்தையிலிருந்து, சிலருடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றுகிறதற்கு கூட கர்த்தர் நம்மள்கிட்ட சில நேரம் தேவ சித்தத்துக்காக காத்திருக்க பண்ணிருந்தாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க, ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க. உங்களை பத்தின தப்பான நெகட்டிவ் பிரிண்ட் எல்லாம் கர்த்தர் இந்த இரவு வேளை அழிக்கிறா. ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க காத்துட்டு இருக்கீங்கல்ல, வாயை திறந்து கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னும் தேவ சுத்தம் தெரியலன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற சில பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு சொல்லுகிறா, நீ ஜெபிக்கிறதுக்கு தான் நான் மறைச்சிருக்கிறேன், நீ காத்திருக்கிறதுக்கு தான் நான் உன்கிட்ட சொல்லல. சில விஷயத்தை உன்னை பத்தின நெகட்டிவ் பிரிண்ட் சிலருடைய சிந்தையிலிருந்து அழிக்கிறதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரம் கர்த்தர் நமக்கு சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். பக்கத்துல கை பிடிச்சுங்க. சில சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு ஆமென் சொல்லுங்களேன். காட்ஸ் வில். அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட எனக்கு ரொம்ப சில விஷயம் ரொம்ப ஆசையாக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நாங்கள் வழக்கத்தின்படி ஆற்றண்டையிலே நான் ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனேன். யூஷுவல் ப்ரேயர், யூஷுவலாக ஜெபிக்க போனால், ஆனால் அன்யூஷுவலாக கர்த்தர் காரியங்களை செஞ்சார். எனக்கு அங்கே நடந்த 5 விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருத்தன் தேவ சித்தத்தின்படி செயல்படும் போது யூஸ்வலாக நான் ஜெபிக்க போனேன், ஆனால் எனக்கு நடந்தது, அங்கே ஒருத்தியை கர்த்தர் கொண்டு வந்தார். யாரு? லீதியா. ஒன்று சொல்றாரு, நாங்கள் ஜெபிச்சோம், லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் முதல்ல திறந்தா. ரெண்டாவது என்ன நடந்தது? அவளுடைய வீட்டை கர்த்தர் திறந்தா. மூன்றாவது என்ன நடந்தது? சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போகப்படுகிறான், சிறைச்சாலை கதவை கர்த்தர் மூன்றாவது திறக்கிறார். நாலாவது என்ன நடக்கிறது? சிறைச்சாலையின் தலைவன் அவன் தன்னை கொலை செய்ய எத்தனித்த போது, இல்லப்பா செய்யாத, நாங்க உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்ன போது, அந்த சிறைச்சாலை கதவை திறந்த ஆண்டவர் அந்த அதிகாரியின் இருதயத்தையும் கர்த்தர் திறக்கிறார். நாலாவது என்ன நடக்க தெரியுமா? நான் ரோமனா இருக்க என்ன தந்திரமா நீங்க அனுப்ப பயன்படுத்துகிறீர்களோ? இல்ல இல்ல, நீ ராஜாவுக்கு என்ன அரண்மனைக்கு கொண்டு போன்னு சொன்ன போது அரண்மனைக்கு பவுலை கொண்டு போனாங்க. அஞ்சாவது, அரண்மனையையும் கர்த்தர் திறந்து சுவிசேஷம் போகுது. நீங்க தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செய்தா, யூசுவலா செய்யறது கூட அன்யூசுவலான காரியங்களை கர்த்தர் செய்வா. இருதயத்தை திறப்பா, வீட்டை திறப்பா, சிறைச்சாலையை திறப்பா, அதிகார வல்லமையை திறப்பா, ஆளுகிறவர்களின் அரண்மனையை திறப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கடைசி கால எழுப்புதல் அதுதான் நடக்க போகிறது. நீங்கள் தேவ சித்தத்தின்படி செய்கிற எந்த விஷயமும் சின்னது நினைக்காதீங்க. தேவ சித்தத்தின்படி நீங்க எதை செஞ்சால். இன்னொரு பெரிய ஆச்சரியம் எனக்கு என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஸ்பானியாவுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும்னு அவனுக்கு ஆசை. சுவிசேஷத்து நிமித்தம் நாங்க போகணும்னு விருப்பப்படுறான். அவனுடைய சொந்த ஆசை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை தடை பண்ணி அவனை கர்த்தர் சிறைப்படுத்தி எருசலேமுக்கு கொண்டு போறார். எருசலேம்ல கொண்டு போறார். இவன் விருப்பம், சுவிசேஷத்து நிமித்தம் நான் ஸ்பானியாவுக்கு போகணும்னு விருப்பப்படுறான். ஆனா கர்த்தர் அதை தடை பண்ணி அவனை எருசலேமுக்கு கைதியா கொண்டு போறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? இவனா விருப்பப்பட்டு ஸ்பானியாவுக்கு போகணும்னு நினைச்சவன் கைது பண்ணி கைதியா அவனை கர்த்தர் கொண்டு போறாரு. நடந்தது என்ன தெரியுமா? பிலிப்பியர்ல கடைசியில, கொலோசியர்ல கடைசியில எழுதும்போது சொல்றான், அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இவனை கைது பண்ணி ஸ்பானியாவுக்கு கொண்டு போனதுனால அரண்மனை உள்ளவர்களும் கர்த்தரை ரட்சிப்புக்குள்ள வரும்படி கர்த்தர் அவனை பயன்படுத்திட்டா.
யூசுவலா நடக்கிறது தான். ஆனா தேவ சித்தத்தின்படி ஒரு காரியம் நடந்தா உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில யார் இருதயத்தெல்லாம் கத்த திறக்கலையோ, எந்த அதிகாரிகளின் இருதயத்தை கத்த திறக்கலையோ, எந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கலையோ, இந்த இரவு உங்களுக்காக கத்தர் வெண்கல கதவுகளை உடைக்க போகிறா. இருப்பு தாழ்பாளம் முறிக்க போகிறா. அந்த ரங்கத்தில் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிஷங்களையும் கொடுக்கிறதுனால நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளும் பலமா துணிக்குதே. நம்ம ஆட்க ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் தேவ சித்தத்தை கேட்பானுங்க, கல்யாணத்துக்கு. அது லவ் பண்ணிட்டான்னா இன்னும் கூட கொஞ்சம் கேட்பான், இது கல்யாணம் ஓகேவா அப்படின்ட்டு. ஆமா, கர்த்தருடைய சித்தம் அப்படியாக நிறைவேறுவதா. தோத்திரம். நேற்று தான் அந்த வேலண்டைன்ஸ் டேவா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாரும் பாக்கியல. என்ன விஷயம்? என்ன டே? வேலண்டைன்ஸ் டேவா. தோத்திரம். நேற்று ஒரு தம்பி பிரிஸ்லி வனத்திராஜ்னு தம்பி பாண்டிச்சேரி, அந்த தம்பியோட ஒரு வீடியோ பார்த்தேன். எல்லா லவ்வும் பிரேக்கப் ஆவதாக, ஹல்லேலூயா. நாப்ல எனக்கு தம்பிகிட்ட ஃபோன் பண்ணணும்னு ஆசை இருக்குது. முடிஞ்சு நாளைக்கு தான் காலையில் பேசணும்னு வச்சுருக்கேன். ஆசையாக இருந்துச்சு. எல்லா லவ்வும் பிரேக்கப் ஆவதாக. ஏன்னா நம்ம வாழ்க்கை மெயினாக எதில் தான் கேட்பான் தெரியுமா? ஏசப்பா, நீங்கள் இதை சேர்த்து வைப்பீர்களானா நாங்கள் 2 பேரும் இணைந்து உமக்காக ஊழியம் செய்வோம். அடிமாய் உங்க ஊழியம் அல்ல, அது ஆற்றூழியம். தோத்திரம். உங்க ஊழியெல்லாம் நமக்கு தெரியாதா? தோத்திரம். நம்ம ஆட்கள்லாம் செம சேட்டை. வசனத்திலே லவ் பண்றவங்களாம் இருக்காங்க. வசனத்திலே லவ்வா தான் இருக்கு பல ஆட்கள். உங்க வாழ்க்கைய தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எது ஆனா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், என் வாழ்க்கையில் அது மட்டும் நடந்தா போதும். என் விருப்பம் நடக்கக்கூடாது. வலது கரத்தை உயர்த்துங்களேன், கை உயர்த்துங்க, கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சுயசித்தமோ, வாயை திறந்து சொல்லுங்க. சுயசித்தமோ, மாம்ச சித்தமோ, மனுஷ சித்தமோ, உலக சித்தமோ, பிசாசின் சித்தமோ, ஆண்டவரே வேண்டாம். உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். உங்க சித்தம் மாத்திரம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, பெயருக்காகவோ, பிரஸ்தாபத்துக்காகவோ எதையும் நான் மாற்ற விரும்பல. உங்க சித்தம் மாத்திரம். கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லிருங்க. வேகமாக போகிறேன். முக்கியமான விஷயத்தை நான் பேசணும். தேவசித்தம். இதே தேவசித்தத்தில் இருந்த இடத்துல தான் கர்த்தர் அவனுக்கு ரகபோத்தையும் கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். காட்ஸ் வில். வாக்குவாதம் பண்ணல, சண்டை பண்ணல, விட்டு கொடுத்துட்டான். 4வது அந்த இடத்த சொல்கிறேன், பெயர் சபா. சொல்லுங்க, பெயர் சபா. பெயர் சபாவில் தான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். தன் குடும்பத்துக்கு கூடாரம் போட்டான். ஜனங்களுக்கு துறவ தோண்டினா. பெயர் சபா அப்படின்னா என்ன தெரியுமா? டுவெல்லிங் பிளேஸ், வாசஸ்தலம். அவர் வாசம் பண்ற இடம், அவர் உலாவுற இடம், அவரோட நான் உறவாடுகிற இடம். தோத்தர். அங்கதான் கர்த்தர் என் கூட இருக்கிறத மற்றவங்க பார்த்தாங்க. ஈசாக்கு
நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றார் என்பதை நாங்கள் கண்டோம். உம்மோடு கர்த்தர் இருக்கிறார பார்த்தோம். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றாருப்பா. கண்டிப்பாக உன் கூட தான் இருக்கிறாரு. எவன் சண்டை போட்டானோ, எவன் வாக்குவாதம் பண்ணானோ, எவன் போராடி எந்த துறவை எடுத்துக்கொண்டானோ அந்த கூட்டமே வந்து சொல்லுது, இல்லை இல்லை இல்லை, உன்னோட நாங்கள் கொஞ்சம் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டுமா, கொஞ்சம் ஆணையிட்டு கொடுக்குறியா? கர்த்தர் உன்னை பார்த்தோம். ஏன்னா வாசஸ்தலம் என்பது தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பெயர் சபாவில் கர்த்தரோடு இருந்தா ஆண்டவரோட இருக்கிற அனுபவம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுவார், உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது இந்த உலகம் பார்க்கும். பப்ளிக்கா இருக்கும்போது பயங்கரமா ஜெபம் பண்ணிடலாம். ஒரு உபவாச ஜெபத்துல ஜெபம் பண்ணிடலாம். சர்ச்சில் பாஸ்டர் ஜெபம் நடத்தும் போது ஜெபம் பண்ணிடலாம். பட் பர்சனலா அவர் என் கூட, நான் அவரோட அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே, அமர்ந்திருப்பே அருகினிலே. எவ்வளவு ஆசை இல்ல? ஏசப்பா கூட இருக்கிறத மாத்திரம் நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க எதை குறிச்சு கவலைப்பட மாட்டீங்க, எதை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க, எதை குறிச்சு நீங்க யோசிக்க மாட்டீங்க. எந்த பிரச்சனை போராட்டம் வரட்டும், எத்தனை பேர் எதிர்க்கட்டும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா இருக்கட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். உங்க உறவை தயவு செய்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய விஷயம், வீக்கான ஒரு காரியம், தேவ உறவுல இல்லாம போகிற காரியம். நீங்க அதை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாம தேவ பிரசன்னத்துல வாழ்ற ஒரு அனுபவத்தை மாத்திரம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க. நீங்க உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீங்க காட்ட வேண்டாம், நீங்க கிறிஸ்தவன்னு காட்ட வேண்டாம். இவ்வளவு பெரிய நீல செயின் போட்டு இங்க சிலுவை போடணும்னு அவசியம் இல்லை. வீட்டு முன்னாடி வசனம் போடணும்னு அவசியம் இல்லை. கார்ல வசனம் போட்டாதான் நான் கிறிஸ்தவன்னு சொல்ற அவசியம் இல்லை. உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும், உங்க பேச்சை பார்த்தாலே தெரிஞ்சிடும், உங்க நடக்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும், உங்க செய்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை புறப்படுகிறதுலையும் புரிஞ்சு கொள்ளுவாங்க, இவன் தேவனோடு நடக்கிற மனுஷன், இவன் கர்த்தரோடு இருக்கிற மனுஷன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சூனேமியால் சொல்லுகிறா, நான் பார்க்கிற இந்த தேவ மனிதன் பரிசுத்தவான் என்பதை நான் காண்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா அவன் ஆண்டவரோட இருக்கிற, ஆண்டவரோட நடக்கிற மனுஷன். உங்களுக்கு ஆண்டவரோட இருக்கிறத மத்தவங்க பார்க்கணும் சிஸ்டர், பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபிக்கிறது முதல்ல கஷ்டம்தான். ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா எப்படி பழகுங்க தெரியுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நீங்க எடுத்த எடுப்புலயே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போவாதீங்க. இப்படி போவீங்க, அங்க போயிருவீங்க. நீங்க ஆரம்பிக்கிறது 10 நிமிஷத்துல ஆரம்பிங்க, அதிகமா ஆரம்பிக்காதீங்க. 10 நிமிஷத்துல ஆரம்பிங்க. முழங்கால நின்று ஒரு தெரிஞ்ச பாட்டை பாடுங்க, ஒரு தெரிஞ்ச பாட்டை. அந்த பாட்டையை ஆராதனையா ஆராதிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க பைபிளை ரொட்டீனா வாசிக்கிற வசனத்தை முழங்காலே நின்று வாசிங்க. வாசிச்சுட்டு அந்த வசனத்துல ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க முழங்கால நிற்கும் போது உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசிடுவார். உடனே அந்த வார்த்தையில கையை வச்சு, ஆண்டவர் இதன்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 3ஆவது நான் சொல்றேன், உட்காந்துட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தமா வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. முதல்ல உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எடுத்து எடுப்புலயே என்ன வேண்டாம், ஒரு ஆணியையும் பிடுங்க வேண்டாம். நீங்க
முதல்ல நீங்க செங்கலை பிரிக்காம நீங்க பில்டப் ஆகுங்க கர்த்தரோட. எடுத்தெடுப்புல இந்தியான்னு காஷ்மீருக்கு போயிடாதீங்க. அந்த 10 நிமிஷத்துல ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன், என்ன பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் இதெல்லாம் பாவம் இருக்கு ஆண்டவர், இன்னொன்னெல்லாம் சரியாக வேண்டி இருக்கு, இன்னொன்னெல்லாம் தப்பா பார்க்கிறேன், தப்பா யோசிக்கிறேன், தப்பா சிந்திக்கிறேன், எதெல்லாம் ஏசப்பட சொல்ல முடியும்? ஓப்பன் ஹார்ட்டடா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்திலே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் முடியும். ஆமென். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் அம்மா அப்பா குடும்பத்தில் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன், ஆசீர்வதி, இன்னைக்கு நடத்துறதெல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்லிங்க. 10 நிமிஷம் அழகாக முடிஞ்சிடும். எடுத்த எடுப்புலேயே நீங்கள் அரை மணி நேரம் ஜெபிக்கணும்னு போராடாதீங்க, நடக்காது, தோத்துருவீங்க. அடுத்த நாள் இந்த 10 நிமிஷத்தை தொடருங்க. அடுத்த நாள் இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷமா மாறும். எப்படி நடந்துச்சுன்னு நீங்களும் யோசிப்பீங்க. 15 நிமிஷம் தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுட்டே இருந்தா 20 நிமிஷமா மாறுறத உங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப நேரங்களும் உங்களுக்கு இன்பமா மாறும். அதுக்கப்புறம் நீங்க ஜெப குறிப்பை வைக்க வைக்க தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஒரு நாள் மேப் எடுத்துட்டு வாசிக்க ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு ஆண்டவர் பார்த்துட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரைன்னு ஆரம்பிச்சு தேனிக்கு போயிட்டு, ஈரோடுக்கு போயிட்டு, ஆமீன், மதுரையில போய் தேனியில இருந்துட்டு அப்படி திண்டுக்கலுக்கு வந்துட்டு, அப்படி கரூருக்கு போயிட்டு, நாமக்கல் போயிட்டு, சேலத்துக்கு போயிட்டு, அப்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி போயிட்டு, அப்படி திருப்பத்தூருக்கு வந்து, அப்படி வெள்ளூருக்கு வந்து, அப்படி ராணிப்பேட்டைக்கு விழுந்து, அப்படி திருவள்ளூருக்கு, மாவட்டத்துக்கு போய், செங்கல்பட்டுக்கு போயிட்டு, சென்னைக்கு போயிட்டு, தஞ்சாவூருக்கு, ஆமீன், ஓடி போயிட்டு நீங்க ஒவ்வொரு மாவட்டமா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 15 நிமிஷம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 28 மாநில 8 யூனியன் பிரதேசம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெப நேரங்கள் எல்லாம் இன்பமாய் மாறும் என்பதை நான் சொல்லி தரேன். நீங்க இந்த 10 நிமிஷம் ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத மற்ற கண்கள் காணும். அதுக்கப்புறம் உங்க சுபாவம் மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க நடக்க மாறும், உங்க ஜெபத்தில் அற்புதங்கள் நடக்கும். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். உங்க கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும். இந்த எத்தனை பேருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பை யாரோ என்கிட்ட வந்து சொன்னாங்க, அங்கே கல்லடைக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அந்த ஊரில் ஒரு பாஸ்டருடைய வீட்டை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பாஸ்டருடைய வீட்டை. அப்போ நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், இன்னும் ஒரு பாஸ்டர் வர வேண்டியிருக்கு, வந்தவொடனே வெட்டி பிரதிஷ்டை பண்ணிடலாம் ஐயான்னாரு. நானும் சரின்ட்டேன். வந்தோம். அந்த பாஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் மாதிரியே தான், அந்த வெள்ளை ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, தலை ஏன் மண்டை ஃபுல் ஒயிட்டு. அந்த பாஸ்டருக்கு வந்தார், உட்காந்தாரு, என்னை பார்த்து கை பிடிச்சிட்டு, உங்களை பார்த்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. உங்களை பற்றி கேள்விப்பட்டுட்டே இருந்தேன், நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னாரு. சரி பாஸ்டர்னு உட்காந்து பேசணும். அப்புறம் அந்த பாஸ்டர் வந்துட்டார். என்ன வாங்கய்யா பிரதிஷ்டை பண்ணலான்னு சொன்ன உடனே சரி பாஸ்டர்ன்ட்டு இப்படி எழும்ப போனேன். அந்த பாஸ்டரு, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பாஸ்டர் இப்படி வந்து என் கையை பிடிச்சிட்டே எழும்பினார். கொஞ்சம் வயசானவர் தான். என்கிட்ட சொன்னார், ஐயா அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. என்கிட்ட அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. நான் சிரிச்சிட்டேன். மனசுக்குள்ள ஏன் உள்ள ஓடுது, நம்ம தான் 4 மணிக்கு எழும்பிச்சோம் பண்ணுறவன், அப்புறம் என்ன ஒரு அதிகாலை அப்படின்னு உள்ளே ஓடுது. வெளியெல்லாம் காட்டலை, வெளியே நோ உள்ள. அப்போது சரின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அதிகாலை தான் நம்ம 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறோமே, சரி பாஸ்டர் அப்படின்னு பவ்யமாக காட்டிக்கிட்டேன். அப்புறம் போய் வீட்டை கட் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், பிரதிஷ்டை பண்ணோம், ஒவ்வொரு ரூமையாக டெடிகேட் பண்ணோம். நான் பிரசங்கம் பண்ணேன், அவர் ஜெபம் பண்ணார், அர்ப்பணித்தார், எல்லாம் முடிஞ்சது. சாப்பிட உட்காந்தோம், சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போயும் பாஸ்டர் சொல்கிறாரு என் பக்கத்தில் உட்காந்துட்டு, பாஸ்டர் அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க. எனக்கு மனசுக்குள்ளே பட்டன்னு வருது. நம்ம தான் ஜெபம் பண்ணுறவங்க, இவர் என்ன திருப்பி சார் சரி பாஸ்டர். அப்புறமேட்டு கையை கழுவிட்டு எல்லாத்தையும் விஷ் பண்ணிவிட்டு நான் வேகமாக கிளம்புறேன். கிளம்ப போகும்போது கிளம்பி காரில் ஏற போகிறேன். அவர் பின்னாடியே வந்து, பாஸ்டர் ஏர்லி மார்னிங் ப்ரேயரை விட்டுறாதீங்கன்னாரு. நான் வாந்தி எடுத்துட்டு, பாஸ்டர் நான் தான் 4 மணிக்கே டெய்லி எழுப்பி ஜெபம் பண்ணுறேன்ல பாஸ்டர் அப்படின்ட்டேன். அவரும் ஓகே ரொம்ப சந்தோஷம், விட்டுறாதீங்கன்ட்டு போயிட்டார். நான் நேராக கல்லடைக்குறிச்சியிலேருந்து காரில் வந்தேன்.
சர்ச்சுக்கு வந்தேன், பாட்டு பாடி பிரசங்கம், ஒரு காரியம் அன்னைக்கு மீட்டிங் இருந்தது, பிரசங்கம் பண்ணேன். வீட்டுக்கு 9 o'clock வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன். அப்புறம் ஃபேமிலி ப்ரேயர் முடித்தோம், தூங்கினோம். கடவுளுடைய கிருபையினால் நல்ல நித்திரையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. காலையில் எழும்பினேன் 6 மணிக்கு. 6 o'clock. நான் நினச்சிக்கிட்டேன், நானே எனக்கே சொல்கிறேன், கமாலியல் எஸ்டர்டே டூ மச் ஆஃப் ட்ராவல், தட்ஸ் வை நீ தூங்கியிருப்ப தம்பி அப்படின்ட்டு நானே எனக்குள்ளே பேசிக்கிட்டேன். சரின்னு அடுத்த நாள் ஊழியம், ட்ராவல் அப்படி இருந்தது. அடுத்த நாள் படுத்தோம், 7 மணி. திருப்பியும் நான் சொல்கிறேன், எங்கேயாவது கல்லடைக்குறிச்சி தாண்டா போனேன், நீ அங்கே மதுரைக்கே போயிட்டு வந்து டயர்டாக இருப்ப, அதனால் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. திருப்பி அடுத்த நாள் அப்படியே ஹல்லேலூயா படித்தேன். 8 மணி. எத்தனை மணி? 8 மணி. நீங்கள் யோசிக்கணும். நான் யோசித்தேன், என்னடா இது விடக்கூடாதுன்ட்டு செல்ஃபோனை எடு, வச்சேன் பாரு அலாரம். 3 மணிக்கு, 3:15, 3:30, 3:45, 4 மணிக்கு. உங்கள் முகம்லாம் என் முகம் மாதிரியே இருக்கு. ஏன்னா நீங்களும் அப்படி தான் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் இங்கே பாருங்க, அன்னைக்கு அத்தனை அலாரம் வச்சுருக்கேன். எழும்பும்போது காலையில் 8:30 மணி. 4 அலாரத்தையும் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஆவியானவரோட உதவியோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படி தான் படுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே பாருங்களேன், அப்புறம்தான் எனக்கு புத்தின்னு ஒன்று அப்போ வருதுல்ல, புத்தின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ தான் ஷார்ப்பாக ப்ரைட்டாக என் மண்டையில் டியூப்லைட் எரியுது. ஓ, அந்த தேவ மனுஷன் ஒன்று சொன்னார்ல, ஏர்லி மார்னிங் ப்ரேயரை விட்டுறாதேன்னு. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? பேய் ஒன்று ஜெபத்தை தடை பண்ணுறதுக்கு போராட போகிறான், அதுக்காக ஒரு தேவ மனிதனை அனுப்பி கர்த்தர் என்கிட்ட சொல்ல வைக்கிறாரு. ஆனால் நான் பெரிய பீத்திக்கிட்டு நான் எழும்புவான்ல, ஜெபிப்போம்ல அப்படின்னா, நீ எழும்பவே முடியாதுடா ராசா அப்படின்றத. உங்களுக்கு தெரியுமா, நான் 1 மாதம் போராடினேன். 1 மாதம் ஆண்டுகிட்ட போராடினேன். கிருபை தாங்க, என்னால் முடியலை. போராடி போராடி அழுது ஒப்பு கொடுத்து திரும்பி எழும்பினேன். இங்கே பாருங்க, நிற்கிறேன்றீங்க, விழாதபடி எச்சரிக்கையா இருங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிசாசு கை கரெக்டாக வைப்பான். நீங்கள் என்னைக்கு ஜெபிக்க காலையில் எழும்புறீங்களோ, எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று வரும். கவனமாக இருங்க. நீங்கள் அந்த ஜெபத்தை மாத்திரம், உறவை மாத்திரம் நீங்கள் பில்டப் பண்ணிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை எல்லா கண்களும் காணும். 9:20 ஆயிட்டு, நான் பிரசங்கமே ஆரம்பிக்கல. பேசவா, உண்மையாவா? ஆனால் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். அப்படின்னா நீங்க போக மாட்டீங்கல்ல. ஸ்தோத்திரம். நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் என்னை பழுகி பெருக கர்த்தர் பண்ணுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனம். ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. டியூட்டானமி சாப்டர் 1:40. வேகமாக நான் முடிச்சிருவேன். நீங்களோ திருப்பி கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பெருக்கத்துக்கு நேரா நடத்துகிற தேவன். ஆண்டவர் உயர்வுக்கு நேரா நடத்துகிற தேவன், ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்துகிற தேவன். நிறுத்தி சொல்றாரு, நீங்க திரும்ப எங்க போங்க? வனாந்தரமாக்கமாய் திரும்பி போங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர் ஏன் என்ன நிறுத்துகிறார்? ஏன் என் வழியை, என் பாதையை கர்த்தர் அடைச்சு நிறுத்தி திரும்பி கோ பேக் ஏன் ஆண்டவர் சொல்றார்? போ, திரும்பி போ.
பெருக்கத்தை தானே விரும்புறீங்க ஆண்டவரே, முன்னேற்றத்தை தானே விரும்புறீங்க ஆண்டவரே, உயர்வை தானே விரும்புறீங்க ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா வாழ தானே விரும்புறீங்க ஆண்டவரே, வாக்குத்தத்தமாகிய வானத்து நட்சத்திரங்களை போல கடலின் மணலை போல பெருக பண்ணுகிறது தானே நீங்க விரும்புறீங்க, ராஜாக்களும் சந்ததிகள் எங்கள் இருந்து தோன்றுவாங்கன்னு சொன்னீங்க, அதைத்தானே நீங்க விரும்புறீங்க. நான் அதுக்கு தானே போய்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு தானே முன்னேறிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க பாதியிலேயே குறுக்கிட்டு நீ திரும்பி போன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? 4 விஷயம் சொல்றாரு. ஒன்னு என்ன தெரியுமா? you are not prepared. நீ ஆயத்தம் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, you are not matured. நீ இன்னும் வளர்ச்சி அடையல. time not yet come. உனக்கு இன்னும் நேரம் வரல. the way is not perfect. வழி சரியில்லை. 4 காரியம் அந்த பகுதியில் இருக்கு. நான் சொல்லல. இங்க பாருங்க, ஒன்னு நீ ஆயத்தப்படல, இன்னும் நீ வளர்ச்சி அடையல, நீ இன்னும் வழி சரியில்லை. இன்னொன்னு சொல்றாரு, எனக்கு இது நேரம் இல்லை, இந்த நேரம் இல்லை, கோ பேக். பெருக்கத்துக்கு இது டைம் இல்லை, திரும்பி போன்றாருங்க. முன்னேறாதங்காரு, சுதந்திரிக்க போகாதங்காரு, திரும்பி போங்கிறாரு. இந்த 4 விஷயம் சொன்னா 4 விஷயம் உங்களுக்கு இல்லை, ஏதாவது ஒன்று கூட இருக்கலாம். நீங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகாம இருந்திருக்கலாம், ஒருவேளை வளர்ச்சி அடையாம இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நேரம் இன்னைக்கு இந்த டைம் இருந்திருக்காம இருக்கலாம், உங்களை வெயிட் பண்ண சொல்லலாம். ஒருவேளை பாதை சரியில்லாம இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒரு காரியம் யாராவது ஒருவருக்கு இருக்கலாம். 4 விஷயமே இல்லைன்னு சரி, அது யாருக்கா ஒருவருக்கு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி போ. அதனால வேதம் சொல்லுகிறது 43 வசனத்துல பாருங்க, அவர்களோ துணிந்து மலையில ஏறி போனார்கள். துணிந்து மலையில ஏறினார்கள். ஆண்டவர் திரும்பி போ, நான் உன்னை பெருக பண்ணுவேன் சொல்ற ஆண்டவர் திடீர்னு நிறுத்தி முன்னேறாத போகாத திரும்பி போன்னு சொல்லும் போது அவர்களோ துணிந்து மலையில ஏறினார்கள். ஏண்டா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய வாளியில நடந்து அவருடைய கற்பனையும் கட்டளைகளையும் கை கொண்டால் நீ பிழைத்திருந்து பெருகும்படிக்கு கர்த்தர் உனக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் தருவேன் நான் சொல்லி இருக்கிறேன். திரும்பி போ. ஆனா நீ வார்த்தைக்கு கேட்காம நீ மலையில ஏற. அவர்கள் மலையில ஏறினார்கள். ஆண்டவர் கோபப்பட்டார், வருத்தப்பட்டார். துணிந்து மலையில ஏறினார்கள். சில நேரம் நம்ம ஆண்டவர் நம்ம பெருகணும்னு நினைக்கிறோம், ஆனா மாம்சத்துல போராடி பெருகணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது அவன் பெருகிட்டான் நாம் பெருகணும்னு நினைக்கிறோம், அவன் முன்னேறிட்டான் நாம் முன்னேறணும்னு நினைக்கிறோம். இல்ல பிரதர் சிஸ்டர், சில நேரம் நீங்க இன்னும் ஆயத்தமாகல, அதனால கர்த்தர் உங்களை காத்திருக்க பண்ணுகிறா. சில நேரம் இன்னும் நீங்க வளர்ச்சி அடையல, அதனால கர்த்தர் உங்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சில நேரம் பாதை போற சரியில்லை, அது அவருக்கு தெரியும், அதனால உங்களை உட்கார பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சில இடத்துல உங்களுக்கு இன்னும் நேரம் வரல, அவர் நேரம் வரும்போது காலம் வரும்போது அவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை பண்ண முடியாது. உங்களுக்கு என்று அவர் நியமித்த காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு. ஆனா அவங்க துணிந்த மலையில ஏறினாங்க, யுத்தம் பண்ண புறப்பட்டு போனாங்க. ஏய் நீ தோத்துருவடா, நீ அழிஞ்சிருவடா ஆண்டவர் சொல்றாரு. ஆனா வேத வசனத்தை நீங்க பாருங்க, 42, 45, 44 எல்லாம் வாசிச்சு பாருங்க. அவர்கள் மலையில ஏறினவர்கள் அவர்கள் தேவ சமூகத்தில் அழுதார்கள், தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரோ அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கவே இல்லை. கேட்டாங்க, திரும்பி போன்னு சொன்னா திரும்பி போகணும், ஆனா திரும்பி போகாம பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறாங்க கர்த்தரை நோக்கி. ஆண்டவரை செவி சாய்க்கல, பிரச்சனை வந்து நிக்குது, போராட்டம் வந்து நிக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உனக்கு பிரச்சனை வரும், வழி சரியில்லை, டைம் சரியில்லை, நீ ப்ரிப்பேர்ட் ஆகல, நீ மெச்சூர்ட் ஆகல, அதனால திரும்பி போன்னு சொன்னேன். ஆனா நீ இப்ப உட்கார்ந்து அழுது, இப்ப உட்கார்ந்து புலம்பி, இப்ப உட்கார்ந்து கண்ணீர் விடுற. ஏன் ஆண்டவரை செவி சாய்க்கவில்லை? ஆண்டவர் செவி சாய்க்கல. சில நேரம் நம்ம காலம் தாழ்த்தி கர்த்தரை தேடுறதுனால, காலம் தாழ்த்தி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால தான் பல நேரம் நம்ம பெருகாமல் இருக்கிறோம். கவனம் 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 கவனம். சில நேரம் ஏன் வாழ்க்கையில நமக்கு பெருக்கம் இல்லை தெரியுமா? எபிரேயர் 12 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. கசப்பான வேர் முளைத்தெழுந்தி ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனா இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு தேடியும் மன மாறுதலை காணாமலே போனோம். தேடுற நேரத்தில் தேடுறது இல்ல,
சொல்ற நேரத்துல கேட்கறது இல்ல, வெயிட் பண்ற நேரத்துல வெயிட் பண்றது இல்ல. அப்புறம் எப்படிங்க கர்த்தர் பெருக பண்ணுவா? ஆனா நீங்க அதே உபாகமம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல இருந்து, இப்பொழுது புறப்பட்டு போங்கன்னு சொல்லி கர்த்தர் அவர்களை யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்து தேவன் பெருக பண்ணியிருப்பார். நீங்க யோசிச்சு பார்க்கணும். தயவுசெய்து உங்களை வெயிட் பண்ண சொல்ற நேரத்துல தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. காத்திருக்கிற நேரத்துல காத்திருங்க. நீங்க ஆயத்தப்படுற நேரத்துல ஆயத்தப்படுங்க. வழி சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்லும்போது வெயிட் பண்ணுங்க. நீங்க துணிஞ்சு ஏறுனீங்கன்னா அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. நெருக்க நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, போராட்ட நேரத்துல கர்த்தர் செவி கொடுக்கல, யுத்தத்துல உதவி செய்யல, பெருக்கத்துல ஆசீர்வதிக்கல, அதுக்கப்புறம் கூப்பிடாதபடிக்கு முதல்லையே கர்த்தரை தேட வேண்டிய காலத்துல தேடுங்க. நீங்கள் பெருகுவீர்கள். வேகமா எழும்பி நில்லுங்க. நின்றுட்டே ஒரு 2 வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பழுகி பெருக பண்ணுவாராக. நீங்க பெருகணும்னு கர்த்தர் விரும்புறா. 5 தலைமுறைக்கு சொன்னவர் உங்களுக்கு இந்த தலைமுறையிலையும் சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறா. காலகாலத்துக்கு கூப்பிடுங்க. தேட வேண்டிய நேரத்தில் தேடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிங்க. அவர் சொல்லுகிற நேரத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க வேண்டிய காலத்தில் ஜெபிங்க. காத்திருக்க வேண்டிய காலத்தில் காத்திருங்க. தேட வேண்டிய காலத்தில் தேடுங்க. ஆயத்தப்பட வேண்டிய காலத்தில் ஆயத்தப்படுங்க. உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய காலத்தில் ஒப்பு கொடுங்க. கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் கற்றுக்கொள்ளுங்க. யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் யுத்தம் பண்ணுங்க. அவரே உங்களை அனுப்புவார். உங்களை சுதந்தரித்து உங்களை தேசத்தில் பழுகி பெருக பண்ணி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து அந்த தேசத்தில் உங்களை கொண்டு சேர்த்து நன்மை செய்து உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். பெருக பண்ணுவா. அநியாய சம்பாத்தியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மிஞ்சின துஷ்டனும் ஆயிராதே, அதிக பேதையும் ஆயிராதே, காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாகணும்? மிஞ்சின துஷ்டனுமா இருக்காதீங்க, அதிக பேதையுமா இருக்காதீங்க, முட்டாளாவும் இருக்காதீங்க. காலத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் சாகணும்? பாதி வயதில் ஏன் முடியணும்? நீங்க பிழைத்திருந்து பெருகணும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 11ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், 17-11 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 17-11 வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள், துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். துஷ்டன் எப்பொழுதும் கலகம், பிரச்சனை, சண்டையே தேடுவான். அப்படி இருக்காதீங்க. நீங்க வாழணும். கர்த்தர் உங்களை பெருக பண்ண விரும்புகிறா. ஹல்லேலூயா. ரொம்ப பேதையா இருந்து பாதியிலே போக விரும்பாதீங்க. ரொம்ப துஷ்டத்தனமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அநியாய சம்பாத்தியம் வேண்டாம். பொய்யினாலே சம்பாத்தியம் வேண்டாம். அநியாய திரவியம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நம்மளை பெருக பண்ண விரும்புகிறா. கைகளை உயர்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த கடைசி நாட்களில் எங்களை பெருக பண்ண விரும்புகிறே. இந்த பேரின்ப பெருவிழாவில் ஒரு பெரிய பெருக்கத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் பெருகட்டும் ஆண்டவரே. வழி சரியில்லை, நீ இன்னும் ஆயத்தமாகல. ஆமே, நீ வழி சரியில்லை, நீ இன்னும் ஆயத்தமாகல, நீ இன்னும் வளரல, நீ இன்னும் பாதை சரியில்லைப்பா, நீ உன்னை திரும்பி போன்னு சொல்றேன். நீயோ துணிந்து மலையில ஏறி பெருகுவேன், சுதந்தரிப்பேன்னு சொல்லாத. மாம்சத்துல போராடாதீங்க சிஸ்டர், மாம்சத்துல போராடாதீங்க தம்பி, மாம்சத்துல போராடாதீங்க பிரதர். துணிந்து பெருகணும்னு நினைக்காதீங்க, துணிந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை ப்ரிப்பேர் பண்ண ஒப்பு கொடுங்க. உங்களை ஆயத்தப்பட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நேரத்துக்காக காத்திருப்பேன்னு சொல்லுங்க. எனக்கு குறித்த காலத்தில் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் நான் அடங்கி இருப்பேன். உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த காலத்தில் உங்களை ஏற்ற வேளையில உயர்த்துவா, ஏற்ற வேளையில உயர்த்துவா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை புழுதியிலிருந்து உங்களை கர்த்தர் பிரபுக்கள் மத்தியில், ராஜாக்கள் மத்தியில் உட்கார பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்களா பெருகணும்னு குறுக்கு வழியை தேடாதீங்க. அநியாய சம்பாத்தியத்தை தேடாதீங்க. துஷ்டத்தனத்துக்கு தேடாதீங்க. துன்மார்க்கன் பாதி வயதிலேயே மரித்து போகிறான். துன்மார்க்கமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. துன்மார்க்கமான வாழ்க்கை வேண்டாம், 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 வேண்டாம். இயேசுவே, எங்க வாழ்க்கை பரிசுத்தமா மாறட்டும். நீங்க பார்க்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழட்டும். என் குடும்பம் பார்க்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, தேவன் என்னை பார்க்கிற மாதிரி ஒரு ஊழியம், தேவன் பார்க்கிற மாதிரி என் ஜீவியம், தேவன் பார்க்கிற மாதிரி என் வியாபாரம், தேவன் பார்க்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை.
என் மனைவியை ஏமாத்திட்டோம், என் புருஷனை ஏமாத்திட்டோம், என் பிள்ளைகளை ஏமாத்திட்டோம், என் ஊழியக்காரனை ஏமாத்திட்டோம், உங்களை ஏமாத்திட்டோம். நான் வாழ விரும்பல ஆண்டவரே. வெளியே பயங்கரமா வாழ்ந்துட்டு உள்ளெல்லாம் அசுத்தமா வேண்டாம். நீங்க பார்க்குற மாதிரி பாவியன் மீது என் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது என் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும். கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இதுவரைக்கும் எப்படியோ இருந்தது, இனிமே அவர் பார்க்குற மாதிரி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் இருந்தா ப்ளீஸ் கை வைத்து, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சும் எத்தனையோ காரியத்தில் நான் துணிஞ்சிருக்கிறேன். உசியா ராஜா பலப்பட்டதற்கு பின்பாக துணிந்து தூபகலசத்தை எடுத்து ஆலயத்துக்குள்ளே போய் ஆசாரியன் வேலையை செஞ்சான், குஷ்டரோகியா மாறிட்டான். பலப்பட்டதுக்கு அப்புறம் எத்தனை முறை நான் துணிகரம் கொண்டிருக்கேன். பெருக்கம் வந்ததுக்கு அப்புறம் நான் எத்தனை முறை துணிஞ்சிருக்கேன். சில விஷயத்துல எத்தனை நேரம் நான் துணிஞ்சிட்டேன் ஆண்டவரே. பலப்பட்டதுக்கு அப்புறம் வேண்டாம் 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 வேண்டாம். யோசியாவே, நீ ஏன்பா இப்படி இருக்க? ஆரம்பத்தில் நீ எவ்வளவு எழுப்புதலை கொடுத்தவன். நேகோ என்கிற எகிப்தின் ராஜா வந்து சொல்றான், நான் உன் கூட யுத்தம் பண்ண வரல, எனக்கு யுத்தம் வேற பக்கம், கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு ஒரு பார்வோன் ஒரு எகிப்து ராஜா சொல்றான். ஆனா யோசியாவோ அதை கேட்காம அவனோட யுத்தம் பண்ணும்படி எதிர்த்து போனா. பட்டயத்தால விழுந்துட்டியே. ஏன் உனக்கு ஆசா ஆரம்பத்துல கர்த்தரோட இருந்தான், இடையில அசீரியரோட சேர்ந்தா, முடிவில் வியாதியில கர்த்தரை தேடாம மருத்துவரை தேடி போயிட்டான். எல்லாருக்கும் ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, போக போக தான் கட்டருமா போயிருது. ஆரம்பம் இயேசுவை தேடித்தான் இருந்தேன். யோவா அப்சலோம் பக்கம் சாயாதவனா இருந்தோம், அதோனியா பக்கம் சாஞ்சிட்டான். ஆரம்பத்துல கரெக்டா தான் இருந்தேன், பெரிய விஷயத்துல கூட விழல, ஒரு சின்ன விஷயத்துல நான் தவறிட்டேன். அப்சலோம் பக்கமே சாயல யோவா, ஆனா அதோனியா பக்கம் போய் விழுந்துட்டான் சின்ன விஷயத்துல. நான் இதெல்லாம் உங்களுக்கு பேசணும்னு வச்சிருந்தேன், டைம் இல்லை. பெரிய விஷயத்துல கூட விழ மாட்டோம், சில நேரம் சின்ன விஷயத்துல போய் பொத்துன்னு விழுந்து, சின்ன மதியினும் ஒரு பரிமள தைலத்தை நார பண்ணி கெட்டு போக பண்ணுது. ஒரு சின்ன முட்டாள்தனம், சின்ன பேச்சு, விளையாட்டுக்கள்ளவோ செய்கிறேன், எரிகிற கொள்ளிகளையும் சாவுக்கு ஏனுவாக செய்கிறேன், நான் விளையாட்டுக்கள்ளவோ செய்கிறேன் என்று சொல்லுகிறான். வேணாம், விளையாட்டுக்கு பேசினேன், விளையாட்டுக்கு சொன்னேன், வேண்டாம், விளையாட்டுக்கு செஞ்சேன், சும்மா ஜாலியா பண்ணிட்டேன், இல்லை வேணாம். நீங்க பெருக கர்த்தர் விரும்புறா. நீங்க 2 மடங்கு 100 மடங்கு பழகி பெருகும்படி இடம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். சிஸ்டர், உலகம் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை, உங்க வேலை ஸ்தலத்தில் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை, படிக்கிற இடத்துல இயேசுப்பா உங்க கூட இருக்கிறார் என்பதை, வியாபாரத்தில் உண்மையில இந்த பிரதர் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை, இந்த வேலூர் மாவட்டத்தில் உங்க கூட இயேசு இருக்கிறார் என்பதை ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். அந்த காரியத்திற்காக இந்த பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு அபிஷேகம் மூடட்டும் ஆண்டவரே. அந்த தேவ பிரசன்னம் எங்க பிள்ளைகளை ஒரு விஷயம் நிரப்பட்டும் ஆண்டவரே. பெயர் சபாவில் தேவனோடு உலாவி உறவாடின ஒரு தேவ பிரசன்னம் இப்ப எங்க ஜனங்களை நிரப்பட்டும். நிரப்புங்க, நிரப்பிருங்க. எங்க பிள்ளைகளை தடை பண்ணும் போது அதில் அமர்ந்திருந்து ஜெபிக்க கிருபை கொடுங்க. துணிந்து முன்னேறாதபடி காத்திருந்து, ஆண்டவரே உம்முடைய வழி ஆயத்தப்படுகிற வரைக்கும், ஆண்டவரே நீர் எனக்கு குறித்த நேரம் வருகிற வரைக்கும், நான் இன்னும் வளர்ச்சி அடைகிற வரைக்கும், நான் தேறினவனாய் நிற்கிற வரைக்கும், ஆண்டவரே நான் ஆயத்தப்படுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன், பலன் அடைவேன். சத்துவத்தை எங்க பிள்ளைகளுக்கு பெருக பண்ணுவீராக.
அதுக்கப்புறம் உங்களை அனுப்புவார் பாருங்க. உங்களுக்கு முன்பாக நிற்கிற சத்துருவை நீங்களே யுத்தம் பண்ணி ஜெயிப்பீர்கள், நீங்களே முன்னேறுவீர்கள், நீங்களே தேசத்தை சுதந்தரிப்பீர்கள், நீங்கள் பிழைத்து பெருகுவீர்கள். என்ன அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், அவர் ஜீவனும் தீர்க்க ஆயுசு தருகிறவர். இந்த இரவு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக, எல்லா விதத்திலும் தேவன் தந்தருளுவீராக. ஆசீர்வாதத்தின் ஊற்று இப்பொழுது இந்த பிள்ளைகள் மீது வரட்டும், வரட்டும். தரித்திர ஆவி வெளியேறட்டும், பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். போராடுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இந்த ராத்திரி வேளை அதமண்ணி அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. பயத்தின் ஆவிகள், மரண ஆவிகள், ஓ இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்தை விட்டு, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. பிழைத்திருந்து நீங்க பெருகணும். பிழைத்திருந்து கர்த்தர் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். பிழைத்திருந்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் சமூகத்தில் தங்களை விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விடுதலையின் கரம் நீட்டப்படுகிறது, சிறையிருப்பு மாறுகிறது. தொடர்ந்து போ. சில சத்தம் கேட்கலையா? தொடர்ந்து ஜெபம் பண்ணு. உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்காக சில நேரம் அமைதியா இருக்கிறா, நீங்க உபவாசிக்கிறதுக்காக அமைதியா இருக்கிறா, யாரோ ஒருவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறா. ஓ, உங்களுடைய நெகட்டிவ் பிரிண்ட் மாறுது, இனி எல்லாம் பாசிட்டிவ். பாசிட்டிவ், பாசிட்டிவ். பெருக்கம், 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 பெருக்கம். ஓ ஹல்லேலூயா. சம்பத்து பெருக போகிறது, சத்துவம் பெருக போகிறது, சந்தானம் பெருக போகிறது, சம்பூர்ண பலன் பெருக போகிறது. சபைகளை கர்த்தர் பெருக போகிறார். சகல விதத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் இந்த ராத்திரி வேளை, இந்த பேரின்ப பெருவிழாவில், இந்த ஜியான் பெண்டிகாஸ்டல் கேம்பஸ்ல இந்த சத்தத்தை கேட்கிற, ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இனி சிறுகல்ல, இனி குறுகல்ல, கர்த்தர் பெருகி வர்த்திக்க பண்ணுவாராக. ஏசாயா 62:8, இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டா, உன் பிரயாசத்தில் நான் ஆகிய திராட்சரசத்தை இனி அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை என்று என் வலது கரத்தின் மீது நான் பரிசுத்த புயத்தின் மீது நான் ஆணையிடுகிற. இனி வீண் பண விரயங்கள் போகாது, இனி வீண் செலவுகள் ஓட்ட பையில போட்டது போல இருந்துச்சா, இனி உங்க தானியத்தை அமலக்கிரும் மீதியானியரும் ஆகாரத்தை, ஆடுகளை, மாடுகளை, கழுதைகளை வளர்ச்சி விடாதபடி எல்லா விளைச்சலை கெடுக்கிற ஆவிகள் இந்த ராத்திரி வேளை அழிக்கப்படுவதாக. பெருக்கத்துக்கு, விளைச்சலுக்கு, அறுவடைக்கு தடை நிற்கிற ஆவிகள் அழிக்கப்படுகிறது. சம்பாத்தியம் எல்லாம் வட்டிக்கே போகுதுன்னு சொல்ற சில பேரை ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒப்பு கொடுங்க பிரதர், இனி கடன் வாங்காதீங்க, போராடிருங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் கையை பலப்படுத்துகிறார், உங்க சம்பாத்தியத்தை பலப்படுத்துகிறார். வீண் வட்டிக்கு போகிற அந்த ஆவியை, அந்த பண விரயத்தை கடிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு பின்மாற்றத்தின் ஆவி, ரொம்ப நாள் கர்த்தர் பக்கம் வரவே இல்லை, ரொம்ப நாள் தேவ சமூகத்தை மறந்துட்டீங்க, ரொம்ப நாள் ஆண்டவரை தேடலை, ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வரலை, ஏதோ போனோம், ஏதோ இருந்தேன். இல்லை, ஆண்டவர் பேசுகிறா, உன்னை அவர் இன்னும் நேசிக்கிறா. போன பல பேரை கர்த்தர் மீண்டும் சொல்றா, கம் பேக். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறா, உன்னை கனம் பண்ண விரும்புகிறா, உன்னை பலப்படுத்த விரும்புகிறா. துணிந்து ஏறிராத, துணிகரமா போயிராத, பலப்பட்ட பின்பு துணிந்து எல்லாத்தையும் செஞ்சிராத. மீண்டும் கத்தட்டவா. சிறைப்பட்டு போன ஒரே ஒரு தேவ மனிதன், ஒரே ஒரு ராஜா மனாசே, அவன் மட்டும்தான் திரும்ப சிறையிருப்பிலிருந்து திரும்ப ராஜாவா வந்தான். தேவன் இந்த இரவு சொல்றா, போன மனாசே திரும்பி சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்தது போல சிலரை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், போன ஒண்ணு திரும்ப கர்த்தர் மீண்டும் அதே ஸ்தானம், அதே இடம் உன்னை கனம் பண்ண விரும்புகிறார். உன்னை ஒப்புக்கொடு.
உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. உம்மை போல யாரும் உண்டோ, உந்த அன்பிற்கு நிகரே உண்டோ? தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வா. தந்தை தாயின் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை கை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுவே போதுமே உம் அன்பிற்கு நான் ஏங்குறே. இயேசுவே நான் வந்துள்ளே, இன்னும் ஒரு முறை என்னை நடத்துமே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு ஏற்றுவது போ என்னே ஒரு ஆசீர்வதிங்கப்பா. எங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஒருவர் கூட அமைதியா வெறுமையா போயிடக்கூடாது, ஒருவர் இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வதிச்சிருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. பெருமை பெருவிழாவை ஆசீர்வதிச்சிருங்க. பரிசுத்த சேனை ஊழியங்கள் ஆசீர்வதிச்சிருங்க. சியோன் பெண்டிகாஸ்ட் சர்ச் ஆசீர்வதிச்சிருங்க. என் அன்பு தேவ மனிதர் ரெவரண்ட் இம்மானுவேல் குடும்ப ஆண்டவரை ஆசீர்வதிச்சிருங்க. திருச்சபைகள் பெருகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும், வேலூர்ல ஒரு எழுப்புதல் வரட்டும். இந்த பெருமை பெருவிழா பரிசுத்த சேனை மூலியமாய் எழுப்புதலின் மகிமை வேலூர்ல, எங்க பிள்ளைகள் மூலியமாய் வேலூர்ல அந்த மகிமை கட்டவிழ்க்கப்படும்படியாய் கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.